ஹாய் டியர், இன்றைக்கி நம்ம ஹோபி பார்க்க ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டுறேன் அண்ட் கண்ணு முடிக்கோங்க. ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டோரியோட குட்டி இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா, ஹோபி பார்த்தீங்கன்னா ஒரு கூல்டான சிஓ, ரொம்ப ரூடு, யார்கிட்டையும் வந்துட்டு கைண்டாகவே பேச மாட்டார். கைண்டுனா வீட்டில் கூட கிடையாது. ஸோ ஒரு மாதிரி ரூடான திமிர் பிடிச்ச ஆள்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் வைன் கேரக்டர் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர், எல்லாத்துக்கிட்டேயும் ரொம்ப கைண்டாக சில டைம் டீஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர். ஓகேவா? ஓகே, இதுதான் ஸ்டோரியோட இன்ட்ரோ. இப்போது கண்ணு முடிக்கோங்க. ஸ்டோரி என்னென்னு பார்க்கலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹோபியோட வீட்டில் அவரோட அம்மா, எங்க அவங்ககிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்ல, ஏய் போடி, என்ன இது கேட்க சொல்கிற, நான்லாம் இது கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் பிள்ளை தானே, கேளுங்க அப்படின்னு சொல்ல, நீ தானே பெத்த, நீ தானே 10 மாதம் சுமந்து பெத்தன்னு சொல்ல எது கேட்டாலும் போய் நீயே கேளு அப்படிங்கிறாங்க. ஸோ 2 பேரும் இப்படி எதுக்காக கேட்டுக்கிறாங்கன்னா, வேற ஒன்றும் கிடையாது, அவருக்கு உடம்பு சரியில்லை. ஸோ காய்ச்சலாக இருக்குது, அப்போது ஹாஸ்பிட்டல் போகணும்ல, அதுக்கு தான் ஹாஸ்பிட்டல் போகலாம் வான்னு கூப்பிட்றதுக்கு 2 பேர்த்துக்கும் ஏட்டிக்கு போட்டியாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் செஃப் இருப்பாங்கள்ல, பேர் பார்த்தீங்கன்னா யூனா. ஸோ அவங்கக்கிட்ட உங்களோட அம்மா, யூனா இங்கே வாயேன் அப்படின்னு கூப்பிட, சொல்லுங்கள் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் வர சொல்லவான்னு கேட்குறியா, இல்லைனா ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு கேட்குறியா? ஏன்னா டாக்டர் ரொம்ப பிஸியாக இருக்கார், ஃபேமிலி டாக்டர் வர முடியாது, அதனால் ஹாஸ்பிட்டல் தான் போகணும், கொஞ்சம் கீழே வர சொல்கிறியா, எனக்கு ஒரே முட்டி வலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே முட்டியை பிடிச்சிக்க. யூனா பார்த்தீங்கன்னா உடனே ஹோபியோட அப்பாவை பார்க்க, அவர் வந்துட்டு, ஐயோயோ எனக்கு முட்டி பாதம்னு சொல்லிட்டு எல்லாமே வலிக்குதுமா, நீ தான் சின்ன பொண்ணாச்சே, குடுகுடுன்னு ஓடி போய் அவனை கூப்பிட்டு வாவேன் அப்படின்னு சொல்ல, இத்தனை வருஷம் உங்கள் வீட்டில் வேலை செய்கிறேன், எனக்கு உங்களை பற்றி தெரியாதா, உங்கள் பிள்ளை தானே, வேணால் கால் பண்ணி வர சொல்லுங்கள், என்னால் போய் அவர்கிட்ட திட்டு வாங்கிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்கு போயிடுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பையன் காய்ச்சலோடு இருக்கிறது அம்மாவால் பார்க்க முடியல. அப்போ வந்துட்டு, உன் பிள்ளை தானே, உனக்கு வேணா போய் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு, ஏன்னா திட்டு வாங்க முடியாதுன்னு. இப்போ அம்மாவும் என்ன பண்ணுறது, போகிறேன் அப்படின்னு சொல்லி மேலே போகிறாங்க. மேலே போயிட்டு ஹோபா அப்படின்னு சொல்லி கதவை தட்ட, என்னம்மா அப்படின்னு கத்துறாரு. ஐயோ இதுக்கே கத்துறானே, சரி உள்ள வரட்ட அம்மா அப்படின்னு கேட்க, வாங்க அப்படின்னு சொல்லுவாரா. இவங்களும் அப்படி உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா ஹோபி லேப்டாப்பை மடியில் வச்சுட்டு வேலை பண்ணிட்டு உட்காந்துருக்கா. அவரோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோவமாக இருக்குது. ஏய் இப்போ எதுக்கு வேலை பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு தான் காய்ச்சல் இல்லை, கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முறைக்கிறாரு. உடனே அம்மா கையில் கொடுத்துட்டு, சரி சரி நீ பண்ணுவியா, ஆனால் இவ்வளோ காய்ச்சல் அடிக்குது, அதனால் நீ ஹாஸ்பிட்டல் போகணும், வா போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஹாஸ்பிட்டலா, ஏன் நான் ஏன் அங்கே வரணும், எனக்கு நிறையா வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்போ உனக்கு உடம்பு சரியாக வேணாமா, உடம்பு சரியா இல்லைன்னா உன்னால் வேலை ஒழுங்காக பண்ண முடியாது, ப்ராப்பராக இருக்காது, வாடா போகலாம் அப்படின்னு கூப்பிட, சரிம்மா டாக்டர் இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாரா. அப்போது அம்மா பார்த்திங்கன்னா, அது ஹோபா, நம்ம டாக்டர் ஏதோ வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காராம்மா, அதனால அவர் வர முடியாதுடா அப்படிங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும், வர சொல்லுங்க, நம்ம வேணால் டபுள் பேமெண்ட் கொடுத்துடலாம் அப்படிங்கிறாரு. இங்கே பாரு, பணம் இருக்குங்கிறதுக்காக டாக்டர் எல்லாம் நம்ம கேட்குற மாதிரி வரமாட்டாங்க, அவங்க வேற ஒரு பேஷண்ட்டை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க, நம்ம தான் ஹாஸ்பிட்டல் போகணும், வேறு ஹாஸ்பிட்டல் போகலாம் வா அப்படின்னு கூப்பிட, வேணாம் வேறு டாக்டர்லாம் வேண்டா அப்படிங்கிறாரு. ஏண்டா வேணாம், இப்படியே உடம்பு சரியில்லாமல் கிடக்க போறியா, 4 நாளாக இப்படியே இருக்க, டெம்பரேச்சர் பாரு, உன் பக்கத்தில் நிற்கும்போது எனக்கே அனல் அடிக்கிற அளவுக்கு இருக்குது, ஒழுங்காக வான்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலேயே இருந்தாலும் மனசை கொஞ்சம் இப்படி தைரியப்படுத்திட்டு, ஏன்னா இவர் கத்துவார் திட்டுவார், பட் எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால அதிகமாக திட்ட முடியல, அதனால அமைதியாக இருக்க, இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அம்மா பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு போக, இவர் வந்துட்டு, அம்மா நான் சொல்கிறேன்ல நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாரு. என்னடா உன் பிரச்சனை, ஒழுங்காக வந்து தொலை அப்படின்னு சொல்லி அவரோட அம்மா பார்த்தீங்கன்னா அவரோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வெளியே போக, காரில் வந்துட்டு அப்பா ரெடியாக உட்காந்துருக்காரு. ஸோ காரை வந்துட்டு ஓட்டிகிட்டு போகிறதுக்காக அப்படியே டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்கா. அம்மா வந்துட்டு ஹோபியை பிடிச்சி உள்ளே தள்ளி விட்டுருவாங்க. இவரும் நான் வேறு ஹாஸ்பிட்டல்லாம் போக மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஏன்டா என்ன எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு டாக்டர் ஏதோ ஒன்று வந்து பார்க்கணுமா, வேறு எங்கேயும் போக மாட்டியா, ஏங்க போங்க வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, நல்லா பெரிய ஹாஸ்பிட்டலாக பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி உட்காந்துக்க. இவர் பார்த்தீங்கன்னா காரை விட்டு இறங்க பார்க்க அதுக்குள்ளே அப்பா டக்குன்னு எடுத்துடுறாரு. ஸோ ஹோபிக்கெல்லாம் செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. என்ன நினச்சிட்டு இருக்காங்க இவங்க இஷ்டத்துக்கு, இங்கே பாருங்கள் எனக்கு வேலை இருக்குது, என் வேலைக்கு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்ல,
உன் வேலை கெட்டாலும் பரவாயில்ல, உடம்பு கெடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஆகுது. ரொம்ப லாங்காக போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஏதாவது இருந்தால் போகலாம்ல, ஒரு கிளினிக்கானா கூட பரவாயில்ல, எதுக்காக இவ்வளோ தூரம் போகிறீங்க அப்படின்னு கேட்டு கத்திக்கிட்டே உட்காந்துருக்காரு. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. இப்போது அம்மாவும் அப்பாவும் வடை போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போக, அவரும் கொஞ்சம் அதிகமாக காய்ச்சல் வந்துகிட்டே இருக்கிறனால எந்திரிக்க முடியல. ஸோ அப்படியே கை பிடிச்சி தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அம்மா பார்க்கணுமே, இவ்வளோ ஆக வரைக்கும் விட்டுட்டு இன்னொன்றுக்கு ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா? இன்றைக்கி ஒரு நாள் விட்டுருந்தா அப்படியே காய்ச்சல் தலைக்கு ஏறி தேவையில்லாத பிரச்சனை வந்திருக்கும். வா அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போக, அப்போது ஒரு நர்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட்டு டோக்கன் ஹோபி அப்படின்னு சொல்ல, அப்போது அம்மாவும் அப்பாவும் ஹோபியை எந்திரி வா போகலான்னு சொல்லி கூப்பிட, இவர் பார்த்திங்கன்னா நான் மட்டும் போகிறேன், நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் உள்ளே வராரு. ஸோ பெரிய பையனாக இருக்கான்ல, அதனால அவன் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு அவங்களும் அமைதியாக உட்காந்துக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹோபி அப்படியே உள்ளே வருவார். அப்போ நீங்கள் உள்ளே உட்காந்துருப்பீங்க. அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது அவரை பார்க்குறீங்க. ஸோ ரொம்ப உடம்புக்கு முடியல, பார்த்ததுமே தெரிஞ்சிருச்சு. எந்திரிச்சு வந்து அப்படியே பிடிச்சி உட்கார வைக்கலான்னு வந்தா தொடாத அப்படிங்கிறாரு. அப்படின்னு பார்ப்பீங்களா? இல்லை நானே உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஓகே உட்காருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ரோலிங் சேர் மாதிரி தான் உட்கார வச்சுருப்பீங்க. ஸோ அந்த சேர் அப்படியே பிடிச்சி உங்கள் பக்கத்தில் இழுக்கிறீங்க. ஏன்னா தள்ளி உட்காந்துருப்பார். அவர் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. என்ன பண்ணுறேண்ணா? எங்க நான் டாக்டருங்க, அதுவும் இல்லாமல் செக் பண்ணணும்ல, நீங்கள் 7 அடி தள்ளி உட்காந்தா எனக்கு எப்படி எட்டும்? என் கையை என்ன வளர்ந்து வருமா? கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சேருக்கு பக்கத்தில் இழுத்து போட்டுக்க. அவர் பார்க்கணுமே, என்ன பண்ணிட்டு இருக்கிற, எதுக்கு இப்படியெல்லாம் செக் பண்ணுற, ஜென்ஸ் யாரும் இல்லையா டாக்டரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், லேடிஸே ஜென்ஸ் டாக்டர்கிட்ட போகிறதுக்கு யோசிக்கிறதில்ல, உங்களுக்கு என்னங்க, நான் என்ன பண்ணிட்டேன், ஜஸ்ட்டு டெஸ்ட்டு தானே பண்ணுறேன், செக் தானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஷர்ட்டு பட்டன் இருக்குள்ள ஒரு 2 மட்டும் கழட்ட சொல்கிறீங்க. எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஏங்க நான் ஸ்டெத்தஸ்கோப் வச்சு பார்க்கணும், ஷர்ட் மேலே வச்சா ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா உங்கள் ஷர்ட் ரொம்ப நல்லா ஹார்டாக இருக்கும்ல, ஸோ நல்லா கெட்டியான ஃபேப்ரிக்காக இருக்குது, எனக்கு கரெக்டாக கேட்காது, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட் பட்டன் கழட்ட சொல்ல அவருக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப வலிக்குது. ஸோ ஒரு மாதிரியான ஒரு காய்ச்சல் இருக்கும்ல, உடம்பெல்லாம் பயங்கரமாக வலிக்கும், உட்கார முடியாது, படுக்க முடியாது, நிற்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, தலைவலி பயங்கரமாக இருக்கும், காய்ச்சல் கொதிச்சுக்கிட்டே இருக்கும், குளிர் காய்ச்சல்லாம் வரல, அந்த மாதிரி காய்ச்சல் தான். அப்படியே விரலெல்லாம் கூட வலிக்குது, அவரால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே அந்த 2 பட்டன் கழட்ட அவர் போய் உங்களே பார்க்குறாரு. நீங்கள் வந்துட்டு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஸ்டெத்தஸ்கோப் இருக்குல்ல, அதை அப்படியே வச்சு பார்க்குறீங்க. ஸோ அதெல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அகைன் வந்துட்டு அவருக்கு டெம்பரேச்சர் செக் பண்ணுறீங்க, ப்ரெஷர் செக் பண்ணுறீங்க. ஸோ எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கீங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா நர்ஸ் வந்துட்டு நோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாமே நோட் பண்ணி முடிச்சுட்டு, உங்களுக்கு இவ்வளோ காய்ச்சல் இருக்குது, எத்தனை நாளாக இருக்குது, கிட்டத்தட்ட 1 வாரமாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்படிம்பாரா, சரி ஓகே அங்கே போய் படுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் கடுப்பாயிடுச்சு, அப்படியே அவர் காதுகிட்ட வந்து முத்தம் கொடுக்கறதுக்கு போய் படுக்கிறியா அப்படின்னு சொல்ல, அவர் கண்ணு பார்க்கணுமே, எது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி வைடாக பார்க்க, நீங்கள் போ பின்னாடியே வரேன் அப்படிங்கிறீங்க. இது என்ன என்ன இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, இது டாக்டரே இல்லை யார் இவ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, இல்லை நான் வேறு ஹாஸ்பிட்டல் போய்க்கிறேன் அப்படின்ட்டு எழுந்து வெளியே போவார். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக சிரிப்பு வருது. ஸோ இருந்தாலும் நர்ஸ் அவரை பிடிச்சி அங்கே படுக்க வைங்க அப்படின்னு சொல்ல, கையை விடுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்னை கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படிம்பாரு. சார் உங்களை நாங்கள் எதுக்கு கட்டாயப்படுத்துகிறோம், ஒரு ஊசி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊசியா? இங்கே பாருங்கள், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எவ்வளோ பெரிய கம்பெனியோட சிஇஓ தெரியுமா, எனக்கு எதுக்குங்க நீங்கள் ஊசி போடுறீங்க அப்படின்னு சொல்ல, அப்போது அந்த நர்ஸ் பார்த்தீங்கன்னா, சார் எவ்வளோ பெரிய சிஇஓவாக இருந்தாலுமே காய்ச்சல் வந்தால் ஊசி தான் போடுவாங்க, அதுக்கு பதிலாக உங்களுக்கு வேறு ஏதாவது பண்ண முடியுமா என்ன, மொத்தமாக கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த பொண்ணு வேறு கேட்க, ஐயா என்ன இவங்க ஆளாளுக்கு மொத்தம் இருக்கிறாங்கன்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா வெளியே போக பார்க்க, அப்போ டக்குன்னு நீங்கள் அவர் கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் அங்கே படுக்க வச்சுருவீங்க. ஸோ அவரும் இல்லை எனக்கு இங்கே பாருங்கள் எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் மறுபடியும் அதாவது கண்ணத்துக்கிட்ட போயிட்டு மொத்தம்லாம் கொடுக்க முடியாது, ஊசி மட்டும் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இது அப்படிங்கிறாரு. என்ன இது, அப்போ மொத்தம் கொடுப்பேன் வந்து படுத்தியா அப்படின்னு கேட்க, அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இங்கே பாருமா, இந்த ஊசி கீசெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு டானிக் கொடுங்க டானிக்கு அப்படிங்க. நீங்கள் என்ன 5 வயசு பையனா, வயசு 28 ஆகுதுல்ல அப்படின்னு கேட்க,
28 தான் ஆகுது, எனக்கு இன்னும் 58 ஆச்சா, டானிக் கூட அதெல்லாம் கேட்கும் அப்படிம்பாரு. நர்ஸ் அவர் அப்படியே திருப்பி படுக்க வச்சு கையை பிடிங்க அப்படின்னு சொல்ல, அப்போ ஹோபி பார்த்தீங்கன்னா என்னை விடுங்க விடுங்கன்னு கத்திட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை தான். இவருக்கு ஊசி போடுறதுனா ரொம்ப பயம், சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, ஊசியை பார்த்தாலே பயம். அதனால தான் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கே அவருக்கு வந்துட்டு பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் இல்லாமல் அவரோட ஃபேமிலி டாக்டர் எதுக்காக கூப்பிடுறாரு அப்படின்னா, அவர்கிட்ட ஏதாவது பேசி கீசி ஊசிக்கு பதிலாக ஜஸ்ட் மாத்திரை மருந்திலே வந்துட்டு இது பண்ணிக்கிற மாதிரி கேட்டு கன்வின்ஸ் பண்ணிடுவார். எவ்வளோ காய்ச்சலாக இருந்தாலும் டானிக்கு ஊசின்னு சொல்லிட்டு ஏதாவது டானிக்கு மாத்திரைன்னு மட்டும் சொல்லிட்டு வாங்கிப்பார். அதுக்காக தான் அந்த டாக்டரை கூப்பிடுறது. ஸோ அவர் இன்றைக்கின்னு பார்த்து வரலையா, இன்றைக்கி நல்லா வச்சு செய்கிற மாதிரி இருக்குது அவருக்கு. அவரும் என் கையை விடுங்க கையை விடுங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நர்ஸ் கொஞ்சம் அவரோட பேண்ட்டை லூஸ் பண்ணுங்க அப்படிங்க அந்த பொண்ணுக்கு கொண்டு போய் அந்த பெல்ட்டுக்கிட்ட கையை வைக்க ஐயோன்னு கத்துறாரு. நீங்கள் இருந்துட்டு கொஞ்சம் பொறுமை அப்படிம்பீங்களா, மேம் நான் எதுவும் பண்ணலை, நான் லைட்டாக லூஸ் பண்ண தான் பார்த்தேன் அப்படிங்க. அப்போ ஹோபி என்ன நீங்கள் கண்ட இடத்துல கை வைக்கிறீங்க, பிள்ளைங்களா நீங்கள் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஸோ நீங்கள் இருந்துட்டு ஓகே சார் ஒன்று பண்ணுங்கள், நீங்களே கொஞ்சம் பேண்ட்டை லூஸ் பண்ணுங்க அப்படிங்க. கையில் இது போட்டு தொலைங்களேன் அப்படின்னு சொல்ல, இந்த ஊசி கையிலலாம் போட முடியாது, பின்னாடி தான் இடுப்பில் தான் போடணும் அப்படிங்க. இடுப்பில் போடுறதுக்கு எதுக்கெல்லாம் கழட்டு சொல்கிறீங்க, முடியாது அப்படிங்கிறாரு. சார் நான் ஃபுல்லாலாம் கழட்டு சொல்ல, லைட்டாக பேண்ட்டை மட்டும் லூஸ் பண்ணுங்க, நான் ஊசி மட்டும் போட்டுக்கிறேன் அப்படிங்கிறீங்க. முடியவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வம்பு பண்ணி கற்றுக்கிட்டு இருக்க. நீங்கள் வந்துட்டு அவர் கையை டைட்டாக பிடிச்சிக்கோங்க, ஏம்மா இங்கே வா பூஜா நீ காலை பிடி அப்படிங்க. அவளும் உடுப்பி காலை பிடிச்சிக்கிறா, ஏன்னா அந்த அளவுக்கு கத்திட்டு துள்ளிக்கிட்டு இருக்காரு. அண்ட் இன்னொரு பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேண்ட்டை லூஸ் பண்ணுங்க, வேணாம் நானே கொஞ்சம் லூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா பெல்ட்டு கொஞ்சம் க்ரிப்பாக நல்லா டைட்டாக இருக்குல்ல, அதை லூஸ் பண்ணுறாரு. இப்போது ஊசி போடணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த பேண்ட் இருக்குல்ல, அந்த ஊசி போடுற இடத்துக்கு கொஞ்சோண்டு கீழே இழுப்போம்ல, அந்த மாதிரி லைட்டாக இழுக்கிறீங்க. அவரை பார்க்கணுமே, ஐயோ என் மானமே போச்சு, ஏதாவது ஆம்பளை டாக்டர் தான் வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்களும் இங்கே எல்லாருமே லேடிஸ் தான், நல்லா பார்ப்போம் ஓகேவா அப்படிங்க. நீ பார்க்கறதுக்கு தான் நான் இருக்கேனா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அட அந்த மாதிரி பார்ப்போம் இல்லைங்க, நல்லா வைத்தியம் பார்ப்போன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சிரிப்புங்க எல்லாத்துக்கும். ஸோ நல்லா சிரின்னு சிரிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஊசியில் வந்துட்டு அந்த நீடெல்லாம் இருக்கும்ல, ஸோ அப்படியே மருந்து எடுத்துகிட்டு அந்த பக்கம் அப்படி வச்சு பார்த்துட்டு இருக்க. அவர் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு ஐயோ என்ன விட்டுருன்னு சொல்லி கத்திட்டு எந்திரிக்க பார்க்க, கண்ணை மூடுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கண்ணு கையெல்லாம் பிடிச்சிக்குது. ஸோ கண்ணெல்லாம் மூடிக்குது, கையும் ஒரு கையில் பிடிச்சிக்க. இங்கே ஹோபிக்கு நான் என்ன பண்ணுறேனே தெரியல, அப்படியே வேணான்னு கத்திக்கிட்டே இருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஊசியை போட்டுடுறீங்க. ஸோ ஒரு ஊசி போடுறதுக்கு தான் இவ்வளோ அக்கப்போரு, ஒரு வழியாக அந்த ஊசியை போட்டுற. அவர் பார்த்தீங்கன்னா ஒரே கத்துறாரு. இந்த கத்துற சத்தம் பார்த்தீங்கன்னா வெளியே எல்லாத்துக்கும் கேட்குது. அவரோட அம்மா அப்பாவுக்கு ஒன்றும் புரியல. ஏங்க நம்ம பிள்ளை கத்துற சத்தமா இது அப்படின்னு கேட்க, ஏய் அவன் ஏற்றுக்கிட்டு இப்படி கத்த போகிறான், அழுதுட்டு அலறிட்டு, அவன் திட்டுற மாதிரி இருந்தால் தான் கத்துவான், யாரோ அழுதுட்டு அலறிட்டு இருக்கிறாங்க, நம்ம பிள்ளையெல்லாம் ரொம்ப கெத்து அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் அவன் எதுக்கு அழுக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அமைதியாக உட்காந்துக்கிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஐயோ அம்மா வலி தாங்க முடியலையே எனக்கு குத்திட்டாலேன்னு சொல்லி கத்த, நீங்களும் அவ்வளோதான் தேய்ச்சி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சை போட்டு வச்சு தேக்க, என்னை தொடாதான்னு கத்துறாரு. ஏங்க இல்லைன்னா கட்டி ஆயிடுங்க, அப்புறம் என்ன எச்சா வலிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. வலிச்சாலும் பரவாயில்ல, கட்டியானாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், நீ கையெடு அப்படிங்கிறாரு. அட நான் ஒரு டாக்டர், உங்களை தப்பான இன்டென்ஷனோட தொடமாட்டேன் புரியுதா? எனக்கு எல்லா பேஷண்ட்டும் ஒரே மாதிரி தான், லைக் குழந்த மாதிரி தான் அப்படிங்க. இவ்வளோ பெரிய பையனை பார்த்து குழந்தைங்கிறியா நீ அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் இப்போ தெரியுதுல்ல இவ்வளோ பெரிய பையனு, அப்போ இவ்வளோ பெரிய பையனுக்கு டானிக் கேட்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, அது டானிக் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாரா, கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்கிரிப்ஷனில் எழுதி கொடுக்குறீங்க. அவரும் அதை வாங்கிக்க அப்படியே உங்களை முறைக்கிறாரு. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி டீஸ் பண்ணுற மாதிரி, என்ன முத்தம்க்கு இது வேணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவரும் அப்படியே செமையாக முறைச்சிட்டு, உனக்கு இருக்கு ஒரு நாளைக்கு அப்படின்ட்டு போகிறாரு. அப்போது நீங்களும் சிரிச்சிட்டே இருக்க. பூஜா பார்த்தீங்கன்னா மற்ற நர்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறது தெரியாது. ஸோ எல்லோரும் கொஞ்சம் அவங்க வந்துட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் பூஜா அவங்ககிட்ட ரொம்ப க்ளோஸு. ஸோ வந்துட்டு டாக்டர் என்ன போய் இப்படி கேட்குறீங்க, இந்த மாதிரி நீங்கள் யார்கிட்ட கேட்க மாட்டீங்கல்ல, எதுக்கு அவர்கிட்ட அப்படி கேட்டீங்க, தெரிஞ்சவரா அப்படின்னு கேட்க, யாருக்கு பூஜா தெரியும், எனக்கெல்லாம் தெரியாது, ஆனால் அவர் பண்ணுறது பேசுறது பார்த்தா எனக்கு அப்படி தான் தோணுச்சு, அதான் கேட்டேன். கையில் பிடிக்கிறேன் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி, தொடாதேன்னா அப்புறம் என்ன பண்ணுறது, சரி செக் பண்ணலான்னு கிட்டவான்னு கூப்பிட்டா எதுக்கு கூப்பிட்றேன்னு கேட்குறாரு. ஊசி போட போய் படுக்க சொன்னால் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்குறாரு. அப்போ நான் என்ன பண்ணிட்டோம், அதான் எனக்கு கடுப்பாயிடுச்சு. பைப்பில் அரண்டு போயிட்டான். இந்த காலத்தில் இப்படி கூட இதில் பெரிய சிஇஓ வந்தால் ஊசி போடக்கூடாதா, இன்னும் 2 சேர்த்தி குத்தி இருக்கணும், நெக்ஸ்ட் டைம் வரட்டும் வச்சு செஞ்சிடலாம் அப்படிங்கிறீங்க. அவ்வளோ சிரிக்கிறா.
ஸோ இப்படியே தான் அவர் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு மாதிரி வலினா வலி, கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. அப்படியே அந்த ரூமுக்கு வெளியே நின்னுக்கிட்டு லைக் இன்னும் உள்ள சாரி அந்த ரூமுக்கு உள்ள ஓகேவா? ஸோ அந்த ரூமுக்கு உள்ள நின்னுக்கிட்டு, அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, அப்படியே மறுபடியும் மூஞ்ச கிரிப்பா ஒரு மாரி டைட்டா வச்சுக்கிறாரு. லைக் எப்படின்னா கொஞ்சம் ஸ்டபனா இருப்பாங்கல்ல, கோல்டா இருக்கிற மாரி மூஞ்ச அப்படியே உருன்னு வச்சுக்கிட்டு, வெளியே போக, அம்மா பார்த்ததுமே, "என்னடா ஓகேவா? ஊசி போட்டாங்களா? டாக்டர் என்ன சொன்னாங்க?" அப்படின்னு கேட்க, "ம் போட்டாங்க, போட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்ல" அப்படிங்கிறாரு. "வலிச்சுதா?" அப்படின்னு கேட்க, "ஆ வலியா? அது எறும்பு கடிச்ச மாதிரி கூட இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு அதனால அட்டை புழுகு புழுகிட்டு போயிட்டுருக்காரு. அது எதுக்குடா போகிறேன்னு கேட்டா அப்பா தான் கேட்டிருப்பாரு. ஸோ அவரும் மாத்திரை வாங்க போகிறப்பா மெடிக்கலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, கூட நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இல்லை நானே போய்க்கிறேன் நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா மெடிக்கல் பார்த்தீங்கன்னா மேலே ஃப்ளோரில் இருக்குது, அப்பா நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாசெல்லாம் இருக்குது பையனுக்கு. ஆனால் கொஞ்சம் கோவக்கார பையன். இப்போ அப்பா நடக்க முடியாதுன்னு அவரே மேலே போயிட்டுருக்காரு. போகிற வழியெல்லாம் என்ன அழுக தான், அப்படியே கண்ணில் தண்ணி கலங்குது. ஊசி போட்டது அவ்வளோ வலி. அதுவும் இல்லாமல் நீங்கள் எல்லாம் சிரிச்சது வேற அவருக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை. அவ்வளோ டென்ஷன் ஆகுது. இப்போ அப்படியே தான் இவர் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் போயிட்டு மெடிசன் வாங்கிட்டு இருக்க, கீழே வந்துட்டு நர்ஸ் வந்து ஹோபியோட விசிட்டர் யார், கூட வந்தது யார் அப்படின்னு கேட்க, 2 பேரும் நாங்கள் தான் எந்திரிக்கிறாங்க. ஸோ எந்திரிச்சு வந்து உள்ளே கூப்பிடவும், ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு உள்ளே போய் உட்காடுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்க, அம்மா அப்பா அப்படின்னு சொல்லுவீங்களா? அம்மா அப்பாவா? ஓகே ஆண்டி, இங்கே பாருங்கள், உங்களோட பிள்ளைக்கு காய்ச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் கொஞ்சம் விட்டுருந்தீங்கன்னா தலைக்கே ஏறி இருக்கும். ஸோ அது இன்னும் பெரிய பிரச்சனையாக இருக்கும். அவருக்கு தலைவலி அதிகமாக இருக்குது. ஸோ ஃபோனு, கம்ப்யூட்டர், லேப்டாப் இந்த மாதிரி எதையுமே கையில் கொடுக்காதீங்க. முக்கியமாக நல்லா அவர் தூங்கணும், புரியுதா? கண்ணை முழிக்கவே கூடாது, நல்லா தூங்கணும். நிறையா தூக்கம் வேணும், ஏன்னா தூக்கம் கெட்டதுனால அவருக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. ஓகே அப்படின்னு சொல்லுவீங்க. என்னம்மா அவன் எந்நேரம் வேலை வேலைன்ட்டு இருப்பானே, அவன்கிட்டேருந்து ஃபோனு, கம்ப்யூட்டர், லேப்டாப் எல்லாம் பிடுங்கி வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு தைரியம் இல்லையே அப்படிங்கிறாங்க. உங்கள் பிள்ளைக்கு உடம்பு சரியாகணும்னா நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதுவும் இல்லாமல் அவர் ஒன்றும் அவ்வளோ கோல்டாக தெரியலையே அப்படிங்கிறீங்க. தெரியலையா? சரியான சிடுமூஞ்சி அவன் அப்படிங்கிறாங்க. சிடுமூஞ்சியா? அப்போ நடிப்பா இதெல்லாம்? வெளியே தான் இத்தனை நடிப்பு, உள்ளுக்குள்ளே பார்த்தா ஊசிக்கே பயப்படுறான், வெளியே இவ்வளோ சிடுமூஞ்சியா? சரி சரி அப்படின்னு நினச்சிட்டு நீங்களும், சரி ஆண்டி நான் ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் எழுதி கொடுத்துருக்கேன், ஆனால் நீங்கள் ஒரு வாரத்துக்கு அவரை கூட்டிகிட்டு வரணும் டெய்லியும், ஏன்னா ஊசி போடணும் அப்படின்னு சொல்ல, ஒரு வாரத்துக்காமா? இன்றைக்கி ஒரு நாள் கூட்டு வரத்துக்கே போதும் போதுன்னு ஆயிடுச்சு, வரவே மாட்டேங்கிறான் வேலை இருக்குன்னு. ஒரு வாரத்துக்கு எப்படிடா கூட்டு வருதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது ஆண்டி, ஓகேவா? ஸோ ஒரு வாரத்துக்கு அவரை கூட்டிகிட்டு வாங்க, ஊசி போடணும். கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ட்ரிப்ஸ் கூட போடுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி ஜஸ்ட்டு நான் ட்ரிப்ஸ் எல்லாம் போடாமல் தான் விட்டுருக்கேன், ஏன்னா இன்றைக்கி பார்ப்போம் போட்ட ஊசி வேலை செய்தான்னு, அப்புறம் நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்தாங்க இது என்னோடய நம்பர், ஏதாவது பிரச்சனைனா கால் பண்ணுங்கள், ஓகேவா? சீக்கிரமா அப்படின்னு சொல்லி நம்பர்லாம் கொடுத்து விடுறீங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு, டாக்டர் ஃபீஸ் எங்கே கொடுக்கணும்னு கேட்குறாங்க. நீங்கள் எல்லாமே சேர்த்து முன்னாடி பே பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துப்பீங்க. ஸோ அடுத்த பேஷண்ட் அப்படின்னு கூப்பிட்டு நீங்கள் அடுத்த பேஷண்ட்டை பார்த்துட்டுக்கா. இப்போ அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா ஹோபி அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ அவரும் அப்படியே ஒரு மாதிரி கோவம் நீங்கள் பேசுனதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு டென்ஷனில் உட்காந்துருக்காரு. வீட்டுக்கு போனதுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு செம்ம தூக்கம் வருது. என்ன இப்படி தூக்கம் வருது, எனக்கு வேலைக்குன்னு சொல்லிட்டு லேப்டாப் எடுத்தா அம்மா பார்த்தீங்கன்னா கஞ்சி கொண்டு வந்து கொடுத்துட்டு, இந்தாடா இதை குடிச்சிட்டு இந்த மாத்திரை போடு அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா எனக்கு ஒரே தூக்கமாக வருது, வேணாம் மாத்திரை போட்டால் தூங்கிடுவேன் வேலைக்குது அப்படிங்கிறாரு. அட மாத்திரை போட்டேன்னா உனக்கு சரியாக போயிடும், ஊசி போட்டதுக்கு அப்படி தூக்கம் வருது, இது சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக இருப்பேன், அப்போ வேலை பண்ணுவியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. அவரும் நம்பி அந்த மாத்திரை வாங்கி போட்டுக்கிறாரு. அப்புறம் பார்த்தா அது சரியான நல்லா தூக்கம் வர மாதிரியான மாத்திரை தான் போல். அதை சாப்பிட்டு அடுத்த செகண்டுக்கு பொத்துன்னு அங்கேயே தூங்கி விழுந்துடுறாரு. ஸோ அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக அந்த லேப்டாப்பு, கையில் இருக்கிற ஃபோனு, அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த பக்கம் தூரமாக தூக்கி கொண்டு போயிட்டு ஒரு கபோர்டில் வச்சு பூட்டி சாவி எடுத்துக்கிறாங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்கா. அம்மா பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பா பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்துட்டு இந்த சுடு தண்ணி, இந்த பச்சை தண்ணி ஏதோ வச்சு இந்த நெத்திக்கெல்லாம் வச்சு எடுப்பாங்களா, ஹீட் அதிகமாக இருந்தால் அந்த மாதிரி வச்சு எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ பாவம் அவங்க இந்த மாதிரியெல்லாம் அவரை ரொம்ப உடம்பு சரியில்லாமல் பார்த்ததே இல்லை. இந்த டைம் ரொம்ப அதிகமாக உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. கொஞ்சம் அப்படியே டைம் ஆக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய்ச்சல் விடுற மாதிரி இருக்குது. எங்கே அவனுக்கு காய்ச்சல் விடுதில்லை அப்படின்னு சொல்ல, விடுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மணி இருக்கும். அவருக்கு ரொம்ப காய்ச்சல் அதிகமாகிடுச்சு, குளிர் ஜுரம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போது அப்பா பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டாரு. அம்மாவுக்கு கார் ஓட்ட தெரியாது, வீட்டில் டிரைவர் யாருமே இல்லை, எல்லோரும் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு இருக்கா. இவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப குளிர் ஜுரம் அதிகமாக இருக்கும்போது எதுவுமே பண்ண முடியாதுல்ல. ஸோ ஹோபியால் எதுவுமே பண்ண முடியல. அப்படியே ஒரு மாதிரி
முனகிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு மூச்சு கூட விட முடியல. ரொம்ப குளிர் ஜுரமா இருக்குது. எதை போத்தினாலும் குளிருது குளிருது பத்தலன்னே சொல்லிட்டு இருக்காரு. அதனால் அம்மா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனே நீங்கள் ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்கள, ஆமாம்ல அந்த டாக்டர் சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு அந்த டாக்டருக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு கால் பண்ணேன். நீங்கள் அப்போ தான் டியூட்டியெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் தூங்கிட்டு இருப்பீங்க. ஸோ கொஞ்சம் நேரமாக போயிருப்பீங்க. இன்றைக்காவது தூங்கலான்னு அப்போ ஃபோன் விடாமல் அடிச்சுட்டே இருக்க, யாராதுன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா அன்னோன் நம்பரு. ஃபஸ்ட் 2 டைம் எடுக்கலை. பட் அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் இந்த மாதிரி ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசுகிறீங்க. ஸோ பேசும்போது, ஏம்மா இன்றைக்கி நாங்கள் ஹாஸ்பிட்டல் வந்தோம்ல, என் பிள்ளைக்கு கூட உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, இன்னைக்கு கூட வேணும்னா கால் பண்ணுங்கன்னு சொன்னேன்ல, அவனுக்கு ரொம்ப குளிர் ஜுரமாக இருக்குது, ரொம்ப குளிர் தாங்க முடியாமல் கஷ்டப்படுறான், அதனால் கொஞ்சம் வந்து வீடு வரைக்கும் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்க, மா நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்துடுங்கம்மா, டாக்டர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லைடா, எங்கள் வீட்டில் யாருமே இல்லை, டிரைவர் இல்லை, அவரோட அப்பாவும் இல்லை, அதனால தான் எனக்கு காரும் ஓட்ட தெரியாது. இவன் இருக்கிற ஸ்டேஜுக்கு வீட்டில் நானே இவனும் மட்டும்தான் இருக்கிறேன், இவனை தூக்கிட்டு கூட வர முடியாது. ப்ளீஸ்மா தப்பாக எடுத்துக்காதம்மா, நான் பே பண்ணிடுறேம்மா, நீ வந்து இவனை என்னென்னு மட்டும் பார்க்குறியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்க, நீங்கள் நோ சொல்ல முடியல. சரி ஆண்டி, உங்கள் வீடு எங்கே அப்படின்னு கேட்க, அவங்களும் அட்ரஸ் சொல்கிறாங்க. ஒரு 1/4 மணி நேரம் நான் வந்துடுறேன், பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ரொம்ப நல்லதாக போச்சுடா வான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அத்தனை பொறுவையை எடுத்து போட்டு விட்டுட்டுருக்க, இன்னும் ஹோபிக்கு குளிர் நல்லாவே வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு வழியாக நீங்களும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே வந்திருப்பீங்க. ஸோ உங்கள் மெடிக்கல் கிட்டெல்லாம் இருக்கும்ல, எல்லாமே எடுத்துகிட்டு தான் வரீங்க. ஸோ எடுத்துகிட்டு கரெக்டாக அங்கே வந்து காரை நிறுத்த அந்த ஆன்ட்டியும் ஓடி வந்து, டேய் நான் தான் கூப்பிட்டு தான் என் வீட்டு வான்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஹோபி வந்துட்டு ரொம்ப காய்ச்சலில் கிடக்குறாரு. ஸோ தொட்டு பார்க்குறீங்க, அவரால் கண்ணை கூட முழிக்க முடியலாங்க. என்ன நடக்குது, யார் இருக்கிறீங்க ஒன்றுமே தெரியாமல் அப்படியே படுத்திருக்க. ஸோ இது கொஞ்சம் ரொம்ப அதிகமான காய்ச்சலாக இருக்குது, அதனால் நான் ஒரு ட்ரிப்ஸ் போட்டு விடுறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எல்லாமே ஆல்ரெடி வச்சுருப்பீங்க. அதனால் ஏன்னா ஒரு மெடிக்கல் கிட்னால் நீங்கள் மோஸ்ட்லி எல்லாமே வச்சுருப்பீங்களா. ஸோ அப்படி தான் பேசிக்காக என்ன வேணுமோ அதெல்லாம் வச்சுருக்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா எடுத்து அந்த ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு விடுறீங்க. அவர் ஊசி போடுறதுக்கு அந்த கற்றுனவர் இப்போ கையில் நரம்பே கிடைக்காம போட்டு தட்டிக்கிட்டு குத்துன்னு குத்திட்டு இருக்கிறீங்க. அது கூட தெரியாமல் கிடக்குறாரு. ஸோ பார்க்கறதுக்கே பாவமாக தான் இருக்குது, மயக்கத்தில் கிடக்கிற மாதிரி தான் இருக்காரு. அம்மா பார்த்தீங்கன்னா அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க, இவனுக்கு இப்படியெல்லாம் வந்ததே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் தான் பச்சை குழந்தைங்களுக்கு கூட இதே காய்ச்சல் வருதுமா, நீங்கள் ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாக போயிடும். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும், டைமுக்கு சாப்பிடணும், டைமுக்கு தூங்கணும், இல்லைன்னா இப்படி தான் வரும் மொத்தமாக அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப்ஸை போட்டு விட்டுட்டு அண்டு ஊசியும் போடுறீங்க. ஸோ அவருக்கு பார்த்திங்கன்னா எதுவுமே தெரியல. ஸோ பின்னாடி இடுப்பில் தான் போடணும். ஸோ 2 ஊசி போட்டு விடுறீங்க. அவரும் வந்துட்டு அப்படியே மயக்கத்திலே கிடக்க ஒரு கொஞ்சம் நேரம் ஆகுது. அம்மா பார்த்திங்கன்னா அவ்வளோதானாடா முடிஞ்சா அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதாம்மா முடிஞ்சு, ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அங்கேயே இருக்கீங்க. நீ இங்கேயே இருக்க போறியாடா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ஆண்டி, போயிட்டேன் அப்படின்னா அப்புறம் என்ன பண்ணுறது, திடீர்னு இவருக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் பயப்படுவீங்கள்ல, அதனால் நான் இன்றைக்கி இங்கே இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படிங்கிறாங்க. அட நான் ஒரு டாக்டர், நீங்கள் எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க, அதெல்லாம் வேணாம், ஒன்றும் இல்லை, நீங்கள் பாருங்கள், நீங்கள் தூங்குன்னா தூங்குங்க, இவரை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவங்களும் ஆனால் எப்படி தூங்குவாங்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்துருக்காங்களே தவிர தூங்கலாம் கிடையாது. விடிய அப்படியே பார்க்குறீங்க, அவருக்கு அடிக்கடி ஒரு மாதிரி ஜுரம் அதிகமாகிட்டே இருக்கவும் குளிர் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்பப்போல்லாம் ஒரு ஊசி போடுறது, ட்ரிப்ஸை வந்துட்டு கரெக்டாக பார்த்துக்கிறது, ட்ரிப்ஸில் வேறு ஊசி போடுறதுன்னு சொல்லிட்டு நிறைய இன்ஜெக்ஷன்லாம் கலந்து போட்டு ஒரு வேளையா விடிய காலை ஒரு 5 மணி இருக்கும். அவருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே குறைய ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் கூடவே இருந்து ஃபுல்லாகவே டேக் கேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் காலையில் ஒரு 8 மணிங்கும் போது அவருக்கு ஃபுல்லாகவே காய்ச்சல் விட்டுருச்சு. நல்லா ரிலாக்ஸாக இருக்கார், நிம்மதியாக தூங்குறாரு குளிர் இல்லாமல். ஸோ பார்க்கறதுக்கே இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. நீங்களும் ஓகே ஆண்டி நான் போயிட்டு வரேன், இனி அவருக்கு அந்த காய்ச்சல் நின்றோம். மேபி ஒரு வேளை காய்ச்சல் வரக்கு வாய்ப்பு இல்லை, இன்கேஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வாங்க சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுவீங்க. டே இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேமெண்ட் கொண்டு வந்து கொடுக்க, நீங்கள் வந்துட்டு இதை நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கன்னா அங்கே பே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா. ஆனால் நீ தானே நைட்டு இங்கே இருந்த, இது ஃப்ரீலான்ஸ் மாதிரி தானே அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை ஆண்டி, நான் ஹாஸ்பிட்டலில் தானே வேலைக்கு போகிறேன், ஸோ அதனால தானே உங்களுக்கு என்ன தெரியும், இந்த பணத்தை அங்கே கொடுத்துருங்க, ஏன்னா எனக்கு அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹானஸ்ட்டாக பேசிட்டு போயிடுறீங்க. இப்போது அப்படியே தான் கொஞ்சம் நேரம் ஆகுது, ஒரு 10 மணி இருக்கும். ஹோபி பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கண்ணை முழிக்கிறாரு. அம்மா பார்த்திங்கன்னா, ஹோபா பரவாயில்லையா உனக்கு, உடம்புக்கு இது வலிக்குதா குளிர்தா அப்படின்னு கேட்க, இல்லைம்மா நல்லா தான் இருக்கேன், ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா, என்னால் சுத்தமாக முடியல, நான் சொன்னால அந்த மாத்திரையை சாப்பிட மாட்டேன்னு, எப்படி தூங்கிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருக்க. விடுடா பரவாயில்ல, இப்போ பரவாயில்லல்ல, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு, சாப்பாடு நான் பண்ணி கொண்டு வந்து தரேன் அப்படிங்கிறாங்க.
அதெல்லாம் வேணாம், நான் ஆஃபீஸ் போகணும், வேலை இருக்குது அப்படிங்கிறாரு. டேய், இன்னைக்கு ஒரு நாளைக்கு வீட்டில் இரு, நாளைக்கு வேலை பார்த்துக்கலாம். நான் அந்த ஜாக்குக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன், அவன் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்ல, அவன் கிழிப்பான். அவனுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுமா, நான் போகிறேன் அப்படிங்கிறாரு. ஓ, ஒன்றும் தெரியாமல் தான் வேலைக்கு வச்சு சம்பளம் கொடுக்குறியா? இங்கே பாரு, இன்னைக்கு நீ போகக்கூடாது, அவ்வளோதான், அம்மா மேலே ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணாதே இவர் அமைதியாக இருப்பார் அப்படின்னு சொல்ல, இவரும் ஏமாடு பண்ணிட்டு இருக்கிறீங்க, எனக்கு வேலைக்குன்னு தானே சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. ஒழுங்கா நீ இங்கே ரெஸ்ட் எடு, வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அதான் அவன் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான்ல அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பாடெல்லாம் சூடாக செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவர் நல்லா சாப்பிட்றாரு, சூப்லாம் பண்ணி கொடுக்க. மா, இவ்வளோ சாப்பிட்டா வெயிட் போட்டுருமா அப்படிங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஆல்ரெடி ரொம்ப லாஸ் பண்ணியிருக்கிற வெயிட்டை, அதனால கொஞ்சம் சாப்பிட்டு கரெக்டாக இரு அப்படின்னு சொல்லி நல்லா தான் கவனிச்சுக்கிறாங்க. இப்போ அப்பாவும் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்காக வெளியூர் போயிருப்பார். ஸோ வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும். இப்படியே தான் டேஸ் போகுது. இவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மல் ஆகிட்டாரு. அடுத்த வழக்கம் போல் மூஞ்சி தான் வேலைக்கு போகிறாரு. ஸோ ஆஃபீஸ்க்கு போக அங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்துட்டு ஒரு வாரமாக இவர் வரல, கொஞ்சம் ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போது இவர் அப்படியே போய் நின்று சைலண்ட்டாக இன்றைக்கி வரேன்னே சொல்லாமல் போய் நின்று எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்க. எல்லாம் அரட்டை அடிச்சிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான், செம கடுப்பாயிடுச்சு. அப்படியே அமைதியாக அவரோட கேபினில் போய் உட்காந்துட்டு மைக் ஆன் பண்ணி, எல்லாருக்கும் மீட்டிங் இருக்குது, மீட்டிங் ஹாலுக்கு வந்துடுங்க, மெயின் ஹாலுக்கு வந்துடுங்க, எல்லாருமே வரணும் அப்படின்னு சொல்ல, சின்ன மீட்டிங் ஹால் வந்துட்டு இந்த மாதிரி பிஸ்னஸ் மீட்டிங்க்கு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் அந்த மாதிரி தான் உட்கார மாதிரி இருக்கும் அந்த ரவுண்ட் டேபிள். ஆனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இது, அதாவது ஒரு பெரிய ஹாலு, அங்கே வந்துட்டு மொத்த ஸ்டாஃபும் இருக்கிற மாதிரி நிறையா பிளேஸ் இருக்கும். ஸோ அதனால் அங்கே வர சொல்லிட எல்லோரும் போச்சு, பாஸ் என்றைக்கு வந்தார், எதுக்கு வந்தது மீட்டிங், போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு தான் வராங்க. ஸோ வந்து எல்லோரும் அப்படியே உட்காந்துருக்க. இவரும் ஒரு வாரம் எல்லாத்துக்கும் எப்படி போச்சு அப்படின்னு கேட்குறாரு. நல்லா தான் போச்சு சார் அப்படின்னு சொல்ல, ஏன் நல்லா போகாது, அதான் நான் இல்லைல்ல, நான் எல்லாமே கேமராவில் பார்த்துட்டு தான் இருந்தேன், என்ன இஷ்டத்துக்கு அரட்டை அடிச்சுட்டு இங்கே வேலைக்கு வந்தீங்களா அரட்டை அடிக்க வந்தீங்களா? வேலை ஒன்றுமே உருப்படியாக முடியல, கிளைண்ட் எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் நான் தானே சமாளிக்கணும், உங்களுக்கு என்ன, வரீங்க வேலை செய்கிறங்கிற பேரில் அரட்டை அடிச்சுட்டு சம்பளம் மட்டும் வந்து வாங்கிட்டு போயிடுறீங்க, செய்கிற வேலைக்கு தான் சம்பளம் கொடுக்குறேன், நீங்கள் பேசுறதுக்கெல்லாம் சம்பளம் கிடையாதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடி திட்டுறாரு. ஸோ இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு திட்டு நிறைய டோஸ் விழுந்துக்கிட்டே இருக்குது. அப்போது கொஞ்சம் டைம் ஆக இவரும் ஒரு வழியெல்லாம் பேசி முடிச்சுட்டு, இனிமே யாராவது ஒருத்தருக்கு பேசுகிறத பார்த்தனா கூட ஃபயர் பண்ணிவிடுவேன், ஒழுங்காக வேலையை பாருங்கள், ஒரு வாரம் எந்த அளவுக்கு கரெக்ட் அடிச்சிங்களோ அதை விட டபுள் மடங்கு இப்போ நீங்கள் வேலை செஞ்சாகணும், இன்னும் 2 நாளில் எனக்கு எல்லா ப்ராஜெக்ட்டும் கைக்கு வரணும் அப்படிங்க. பட் சார் 2 நாளில் எப்படி முடியும், நீங்கள் 1 மந்த் டைம் கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை 1 மந்த்தெல்லாம் உங்களுக்கு டைம் கொடுக்க முடியாது, ஜஸ்ட் 2 days தான், வேணும்னா ஒரு 4 நாள் கொடுக்குறேன், அந்த 4 நாளுக்குள்ளே எல்லா ப்ராஜெக்டும் முடித்து ஃபைல்ஸ் எல்லாம் என் டேபிளுக்கு வரணும், வந்தே ஆகணும், ஓகே, மீட்டிங் டிஸ்மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ எல்லோரும் வந்துட்டு போச்சு, நல்லா மாட்டணும், சுற்றி கேமராக்கு தெரியாமல் நான் பேசிகிட்டு வந்தோம்ல, இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு அவங்கவுங்க பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பதட்டத்தில் ஃபாஸ்ட்டாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஒரு மாதத்தில் முடிக்கிற ப்ராஜெக்டை 4 நாளில் முடிக்கணும்னா அவங்க டைமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, அந்த மாதிரி தான் அப்படி வேலை பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போ இப்படி தான் டேஸ் போயிட்டு இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் எப்பயும் போல் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போது பூஜா வந்துட்டு, மேம் நம்ம குட்டி பையன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல, ஆஹா வந்திருக்கானா, வந்து ரொம்ப நாள் ஆச்சுல, அவன் எப்போ வந்தான் கடைசியா அப்படின்னு கேட்குறீங்க. அவன் வந்து ஒரு 2 month இருக்குன்னு நினைக்கிறேன், இன்றைக்கி வந்திருக்கான், அம்மா கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, முதல்ல அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்லுவீங்களா, அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பேஷண்ட்டெல்லாம் இருக்க. பூஜா பார்த்திங்கன்னா, ஏய் இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஸோ அவனோட அம்மா பார்த்திங்கன்னா, எப்படி இருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் உள்ளே வாங்க டாக்டர் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க அவங்க. இப்போ உள்ளே வந்துட்டு உட்கார வச்சுருக்க. அப்போ நீங்கள், ஹாய் குட்டி பையா, சார் எப்படி இருக்கீங்க, ஆன்ட்டியை பார்க்கறதுக்கு வரவே மாட்டிங்களா, இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, அவன் பார்த்திங்கன்னா லைட்டாக சிரிக்கிற மாதிரி இருக்குது. நீங்களும் என்ன சிரிக்கிறியா, சரிந்தா சாக்லேட் வேணுமா அப்படின்னு கேட்க, அவன் வேணும்னு தான் சொல்கிறான். பட் அவனால் கையெடுத்து வாங்க முடியல. ஸோ உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவனுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைனல் மஸ்குலர் சிண்ட்ரோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருக்குது, ஓகேவா. இந்த மாதிரி டிசீஸ் இருக்கிற குழந்தைங்க வந்துட்டு எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவாங்க, ஆனால் அவங்களோட பாடி கோஆப்ரேட் ஆகாது. என்ன அப்படின்னா
மூளையிலிருந்து அதாவது பிரெயின்லேருந்து மஸ்கிள்ஸ்க்கு வந்துட்டு ஒரு நர்வ்ஸ் வந்துட்டு கமெண்ட் அனுப்பும். லைக் எப்படின்னா, நம்ம இப்போ டிவி பார்க்குறோன்னு வைங்களேன், டிவி தான் வந்துட்டு நம்ம உடம்புன்னு வச்சுக்கோங்க. அண்ட் அந்த ரிமோட் இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு அந்த பிரெயின். அண்ட் அதுக்கு கனெக்ட் பண்ணிக்கிற ஒயர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஒயர் தான் அந்த நர்வ்ஸ். ஓகேவா? இப்போது அந்த ஒயர் பார்த்தீங்கன்னா கட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், நம்ம என்னதான் ரிமோட்டை வச்சு டிவி இது பண்ணாலுமே சேனல் மாறாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம பிரெயின் கொடுக்குற அந்த கமெண்டை இந்த மஸ்கிள்ஸ்க்கு கொண்டுட்டு போகிற அந்த நர்வ்ஸ் வந்துட்டு செத்து போயிடுச்சு, அதாவது அது இல்லாமல் போயிடுச்சு, லைக் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லைக் செத்து போயிடுச்சுன்னு வைங்களேன், அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா பாடியால் எந்த மூமெண்ட்டையும் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் குழந்தைங்கள்லாம் சில பேர் வந்துட்டு என்னதான் புரிஞ்சுக்கிட்டாலும் கூட அவங்களால உடம்ப வந்துட்டு எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. லைக் எப்படின்னா, அவங்களால நடக்க முடியாது, அசைய முடியாது. ஈவன் அவங்களோட தலை கூட ஒழுங்காக நிற்காது. ஒரு மாதிரி தலை கலந்து கலந்து வந்துட்டு லைக் எப்படின்னா நேராக ஸ்டடியாக நிற்காது. ஓகேவா? கொலன்னு இருக்கும். அந்த மாதிரி நோய்கள் எல்லாம் நிறையா குழந்தைங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி நோய் பார்த்திங்கன்னா லட்சத்தில் ஒரு குழந்தைக்கு தான் வரும். ஸோ எல்லா குழந்தைங்களுக்கும் வரும்னு சொல்ல முடியாது. ஸோ இப்படி தான் இந்த பையனுக்கு பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை தான் இருக்குது. அவனோட அம்மா பார்த்திங்கன்னா எல்லாமே புரிஞ்சுக்கிறான் டாக்டர். நம்ம எது சொன்னாலும் அவன் புரிஞ்சுக்கிறான். நான் ஏதாவது சோகமாக இருந்து அழுகிற மாதிரி பேசினா லிட்ரலி அவனும் அதை புரிஞ்சு ஃபீல் பண்ணுறான். நான் சிரித்தா அவனும் சிரிக்கிறான். எல்லா ஃபீலிங்ஸும் அவனுக்கு இருக்குது. ஆனால் இது மற்றவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. அவனை ஏதோ குறை இருக்கிற மாதிரியே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்ல, நீங்களும் இங்கே பாருங்கள், அவன் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பான். ரொம்ப ப்ரில்லியண்ட்டான பையன். அவனுக்கு ஸ்கூலில் சேர்த்துல அது இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு விட்டுறாதீங்க. நீங்கள் வீட்லேயே அவனுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுங்க. நிறையா ஸ்கூல்லலாம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க இருக்குது. நீங்கள் அப்படி அனுப்புனாலும் பரவாயில்ல, இல்லைன்னா நீங்களே சொல்லிக் கொடுங்க. உங்களை அவன் நல்லாவே புரிஞ்சுக்குவான். சீக்கிரமாக இதை குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் டாக்டர், இதுக்கு குணப்படுத்த எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்களே, இதுக்கு ஒரு க்யூரே இல்லையாமாவே அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறாங்க. அப்போது அது உங்களுக்கும் தெரியும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா குணப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான், முடியாது தான். ஆனால் நிறைய செலவாகும். எப்படின்னா, சில இடத்துல ஃபாரின் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்கள ஓரளவுக்கு குணப்படுத்துவாங்க. ஸோ முழுசாக இல்லைனாலும் கூட ஓரளவுக்கு அவங்களால வந்துட்டு அவங்கள இது பண்ண வைக்க முடியும். ஆனால் அதுக்கு குறைஞ்சது 15லேருந்து 20 கோடியாவது பணம் வேணும். அவ்வளோ பணத்துக்கு நீங்கள் ரெடி பண்ண முடியுமா? அப்படி ஏதாவது முடியும்னு சொன்னால் நான் உங்களுக்கு வந்துட்டு டாக்டர்கிட்ட ஏதாவது பேசி, வெளிநாட்டில் இருக்கிற டாக்டர் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி நான் பேசி உங்களை வந்துட்டு அங்கே அனுப்பி வைக்கிறேன். உங்களால் அவ்வளோ அரேஞ்ச் பண்ண முடியுமா? அதுவும் இல்லாமல் தெரப்பி அது இது ஃபிசியோதெரப்பி நிறையா இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் நீங்கள் டெஸ்ட்டு அது இதுன்னு சொல்லி பண்ணுறதுக்கே உங்களுக்கு நிறையா பணம் தேவைப்படும். உங்களால் அவ்வளோ அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கே தெரியும்ல, நார்மலாக இங்கே மாதம் டெஸ்ட் எடுக்க வர்றதுக்கு கூட எனக்கு பணம் இல்லாமல் நான் 2 மாதமாக இங்கே வரவே இல்லை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்தி இவனை இங்கே டெஸ்ட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். திடீர்னு நீங்கள் அவ்வளோ பணம், அதுவும் 20 கோடி வரைக்கும்னா நான் எங்கே போவேன்? அப்படின்னா அத்தனை பணம் இருந்தால் தான் என் பையனை கொஞ்சமாவது குணப்படுத்த முடியுமான்ட்டு அவங்க அழுகுறாங்க. ஸோ உங்களுக்கும் பார்த்திங்கன்னா அழுகையாக வருது. என்ன பண்ணுறது? அவங்க பச்சை குழந்தை இல்லையா? ஸோ கிட்டத்தட்ட அவனுக்கு ஒரு 6 வயசு இருக்கும். குழந்தைங்க தானே, அவங்க பேரண்ட்ஸ்க்கு அது கஷ்டமாக தானே இருக்கும். ஸோ நீங்களும் அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இது என்னோடய ஃபோன் நம்பர், ஓகேவா? அண்ட் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டு பார்க்குறேன். என்னால் எவ்வளோ முடியுதுன்னு பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு நானும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன், சரியா? நீங்களும் அரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அவனை இந்த லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். ஆனால் அதுக்கு பணம் தான் வேணும். ஃபாரினில் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களும் சரி டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போது அந்த குட்டி பையன் பார்த்தீங்கன்னா அப்படி உங்களை பார்த்து சிரிக்க, நீங்களும் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கன்னத்தில் ஒரு கிஸ் பண்ணி அனுப்புவீங்க. ஸோ பூஜா பார்த்தீங்கன்னா, டாக்டர் என்ன டாக்டர் 20 கோடிக்கு எங்கே போகிறது அப்படின்னு கேட்குறா. தெரியலையே, எனக்கே சம்பளம் கூட முழுசாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த ஹாஸ்பிட்டலில். என்னோடய சேவிங்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 லட்சம் கூட இல்லடி. நான் எங்கேருந்து 20 கோடிக்கு போய் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி ஆகிட்டீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ பூஜா பார்த்தீங்கன்னா, டாக்டர் இருங்க, உங்கள் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. எதுக்கு அப்படின்னு கேட்க, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேடிஎம் எடுத்து உங்கள் ஃபோன் நம்பரை டேக் பண்ணி அவள் பார்த்திங்கன்னா அவளோட சேவிங்ஸ் வந்துட்டு இவ்வளோ நாளாக வேலை செஞ்சு அவள் நர்ஸாக தானே வேலை செய்கிறா. அவளால் ஒரு 5 லட்சம் தான் சேவ் பண்ண முடிஞ்சிருக்கும். ஸோ வீட்டு செலவெல்லாம் போக அந்த 5 லட்சத்தை அப்படியே மொத்தமாக உங்களுக்கு அனுப்பி விட்டுறா. நீங்கள் ஏய், இது உன் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சேன்னு சொன்னல, எதுக்கு இதை இப்போ எனக்கு அனுப்புன அப்படின்னு சொல்லி கேட்க, டாக்டர்
அந்த குழந்தைய பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு லட்சத்தில் ஒரு குழந்தைக்கு தான் இந்த மாதிரி ஆகுது. அப்போது இந்த மாதிரி மற்ற எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் கூட அந்த குழந்தைய காப்பாற்றலாம்ல, அவனை நல்லா வாழ வைக்கலாம்ல. இப்போ தெரியாது, ஆனால் பெரியவன் ஆனதுக்கப்புறமா இதே மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும்ல அப்படிங்கிறா. அப்போ நீங்களும் அதுதான் பிரச்சனை, அவன் வளர வளர சொல்லப்போனால் அவனுக்கு மூச்சு விடக்கூட சிரமமாக இருக்கும். என்ன பண்ணுறது, அதுக்குள்ளே அதை கொஞ்சம் க்யூர் பண்ணலான்னு பார்த்தா அத்தனை பணம் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருக்கீங்க. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறீங்க. அப்படி இப்படி போகிறதுனா கூட கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சத்துக்கு மேலே பணம் 10 பைசா எச்சா இல்லை. என்ன டாக்டர், நம்ம 25 லட்சம் தான் சேர்க்க முடிஞ்சுதா அப்படின்னு கேட்குறா. ஏய், எல்லாரும் கொடுக்கறதே பெருசு, ஆனாலும் இப்போ என்ன பண்ணுறது, அவங்கெல்லாம் திருப்பி கேட்க மாட்டேன்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு 1 கோடி கூட வரலையே, 15 கோடிக்கு நான் எங்கே போவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த சோகத்திலேயே நீங்கள் கோவிலில் போய் உட்காந்துட்டு எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டேன், நான் அந்த குழந்தைய காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். இந்த ஹாஸ்பிட்டலில் எல்லா குழந்தைங்களும் சும்மா காய்ச்சல் தான் வராங்க, லட்சத்தில் ஒரு குழந்தைக்கு தான் இந்த நோய் வருது, அந்த ஒரு குழந்தைய காப்பாற்ற கூட மற்ற யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க. அப்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஹோபியோட அம்மா கோவிலுக்கு வந்திருப்பாங்க. அவங்க உங்களை பார்த்ததுமே டே டாக்டர் பொண்ணு அப்படின்னு கூப்பிட, யாரா அது அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா இவங்க. என்னது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்குறீங்க, நல்லா தெரியல. ஆண்டி யார் நீங்கள் அப்படின்னு கேட்க, என்ன மறந்துட்டியா, அன்றைக்கி நைட்டு விடிய விடிய என் பிள்ளைய காப்பாற்றி விட்டுட்டு போனியே, மறந்துட்டியா? காசு கூட வேணான்னு போனியே அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள், ஓ ஆண்டி நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, இப்போ உங்கள் பிள்ளை எப்படி இருக்காருன்னு கேட்க, அவனுக்கு என்ன, அவன் ஒரு வாரத்தில் சரியாயிட்டு இப்போ எல்லாத்தையும் போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் கிடக்குறான், நீ எப்படி இருக்க, உனக்கு லைஃப் எல்லாம் எப்படி போகுது, அப்புறம் என்னால் அன்றைக்கி உங்ககிட்ட எதுவும் நல்லா பேச முடியல, அம்மா அப்பாலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறாங்க. ஸோ நீங்களும் அவங்களாம் வெளியூரில் இருக்காங்க, நான் வேலைக்காக இங்கே வந்திருக்கேன், அப்புறம் லைஃப் அப்படியே போகுது ஆண்டி அப்படிம்பீங்களா. ஆமாம், ஏன் அப்படி சாமியை பார்த்துட்டு ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருந்தா என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்க, அதுவா, அது ஒன்றும் இல்லை ஆண்டி, என்னோடய பேஷண்ட் ஒரு 6 வயசு பையன் ஒருத்தன் வருவான் ஆண்டி, அவனுக்கு இந்த ஸ்பைனல் மஸ்குலர் சிண்ட்ரோம்னு சொல்லிட்டு ஒரு நோய் இருக்குது அப்படின்னு சொல்ல. அப்படின்னா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அதுக்கான விளக்கத்தை சொல்ல, இப்படியெல்லாம் கூட இருக்கா குழந்தைங்களுக்கு, அது குழந்தைக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இருக்கும் ஆண்டி, எல்லா குழந்தைக்கும் வராது, லட்சத்தில் ஒரு குழந்த, 10 லட்சத்தில் ஒரு குழந்த, லைக் அந்த மாதிரி தான். ஸோ நிறையா குழந்தைங்களுக்கு இருக்காது, இது ஒரு ரேரான டிசீஸ் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்லேயே என்னோடய ஹாஸ்பிட்டலில் வர அந்த ஒரு குழந்தைக்கு மட்டும்தான் அந்த டிசீஸ் இருக்குது. அவனோட அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவனை தடவை அவனுக்கு ஈவன் டெலிவரி ஆனது கூட எங்களோட ஹாஸ்பிட்டலில் தான். ஸோ அவன் எங்கள் ஹாஸ்பிட்டல் தான் பிறந்தான். அப்போது ரொம்ப அவங்க வசதியாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சு எல்லா பணத்தையும் அவங்க செலவு பண்ணியும் கூட இப்போவும் அவனை எதுவுமே பண்ண முடியல. ஜஸ்ட்டு இந்த தெரப்பி இதெல்லாம் தான் பண்ண முடியுது. இப்போ தான் அவனுக்கு 6 வயசு ஆகுது. இப்போவே அவனுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தோன்னா கொஞ்சம் பெருசாகிறான் அப்படிங்கும்போது நல்லபடியாக இருப்பான். அதாவது மொத்தமாக க்யூர் ஆவான்னு சொல்ல முடியாது, இல்லைனா என்ன ஆகுன்னா கொஞ்சம் பெருசானதுக்கப்புறமா சொல்லப்போனால் மூச்சு விடுறது கூட பிரச்சனையாயிடும். அப்போ ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியல. நானும் என் சேவிங்ஸு என் நாஸ்கிட்ட இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு 25 லட்ச ரூபா வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் அந்த காசு பத்தலை. என்ன பண்ணுறதுனே தெரியல, யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணில் தண்ணி விட்டுட்டு உட்காந்துருக்க. அவங்க பார்த்திங்கன்னா, டேய் எத்தனை ரூபா செலவாகும் அந்த குழந்தைய சரி பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டி 15 கோடியிலேருந்து 20 கோடி வரைக்கும் ஆகுமா, அதுவும் இல்லாமல் அடிக்கடி அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, அந்த செலவு அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்டுன்ட்டு எனக்கு தெரிஞ்சு நிறையா ஆகும் ஆண்டி. அத்தனை பணத்துக்கு எங்கே போடுறது சொல்லுங்கள், என்னால் 1 கோடி கூட பெரட்ட முடியல, நான் 20 கோடிக்கு மேலே எப்படி பெரட்டுவேன். அந்த குழந்தையோட அம்மா அவனை செக்கப் கூட்டு வரது கூட பணம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. நான் என்னோடய பணத்தை போட்டு தான் அவங்களுக்கு செக்கப் கூட இந்த தடவை பண்ணி அனுப்புனேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆண்டி. ஏன்டா டாக்டர் ஆனோன்னு இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு இது பண்ண முடியலன்னா என்னால் சொல்லவே முடியலன்னு சொல்லிட்டு ஈவன் நீங்கள் ரொம்ப கைண்டான ஹார்ட்டட், ஸோ அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. இப்போது அப்படியே தான் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, டேய் அத்தனை பணம் வேணும்னா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், நீ செய்வியா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்குறீங்க. என்னோட பிள்ளை ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்கான், அந்த கம்பெனியும் அவனோட தான், அதனால நீ அவன்கிட்ட ஹெல்ப் கேள,
அவன்கிட்ட கேளு. அப்புறம் இன்னும் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அவங்க எல்லாத்துக்கிட்டே கேளு. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ₹1,00,00,000 பணம் ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. அவங்க நினச்சா ஈஸியாக காப்பாற்றலாம். நீ அவன்கிட்ட கேட்குறியா? அட்ரஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, ஆன்ட்டி வேணாம் வேணாம் அதெல்லாம் வேணாம், நான் எப்படி முன்ன பின்ன தெரியாமல் போய் ஒருத்தங்கிட்ட பணம் கேட்குறது அப்படின்னு சொல்லி கேட்க, அட நீ தானே அவனை அன்னைக்கு காப்பாற்றின, நீ மட்டும் விட்டுருந்தா அன்றைக்கே அவன் அவ்வளோதான். ஏன்னா எனக்கு தெரியும் அந்த காய்ச்சல் எவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டு, அதனால கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்டா. நீ போடா, போயிட்டு அவன்கிட்ட கேளு, இதான் அவனோட ஆஃபீஸ் இருக்கிற அட்ரஸ்ன்னு சொல்ல, நீங்களும் அப்படியே வாங்கிட்டு அந்த சாமி பார்க்குறீங்க. ஸோ என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு வழியை காட்டியிருக்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு அந்த அட்ரஸை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நேராக காலையில் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகலை, அவரோட ஆஃபீஸ்க்கு தான் போகிறீங்க. போய் நின்று பார்த்தா அவ்வளோ பெரிய கம்பெனி. பார்த்ததுமே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு, கண்டிப்பாக அவர் ஹெல்ப் பண்ணுவார், இவ்வளோ பெரிய கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு அப்படியே உள்ளே போயிட்டு கேட்குறீங்க, இந்த மாதிரி உங்களோட சிஓ பார்க்கணுன்னு சொல்லிட்டு. யார் நீங்கன்னு கேட்க, நான் அவரோட டாக்டர், அவரோட அம்மா அனுப்பியிருக்காங்க, கொஞ்சம் பர்சனலாக பேசணும்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் உங்களை அனுப்பி வைக்கிறாங்க. ஹோபிக்கு புரியல, எந்த டாக்டர், எதுக்கு என்ன பார்க்க வராங்க, ஓ ஒரு வேளை ஃபேமிலி டாக்டராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் போகிறீங்க, உள்ளே போயிட்டு நீங்கள் பார்த்தா ஹோபி வந்துட்டு, டாக்டர் வாங்க இரு, ஏய் நீயா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்களும் சார் நான் தான், ஹலோ அப்படிங்கிறீங்க. அவருக்கு உங்களை பார்த்ததும் அப்படியே வெறி வெறியாக வருது, அப்படியே ஒரு மாதிரி வரப்போ அவங்க மூஞ்சி பார்க்க, நீங்கள் வந்துட்டு அன்றைக்கி அவர் ரொம்ப ஃபன்னியாக தான் இருந்திருப்பார், அவர் அந்த மாதிரி தான், ரொம்ப கோல்டெல்லாம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு தான் வருவீங்க. ஆனால் அவர் பார்த்திங்கன்னா எதுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு. என்னடா இது இப்படி பேசுகிறாரு அப்படின்ட்டு, அது வந்து உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க. என்கிட்ட ஹெல்ப்பா? என்கிட்ட என்ன ஹெல்ப்பு? நீங்கள் தான் டாக்டர் ஆச்சே, உங்களுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லையே அப்படிம்பாரு. இல்லை உங்களோட அம்மா தான் அனுப்பி வச்சாங்க, ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. என்ன ஹெல்ப்பு அப்படிம்பாரா. அது வந்து சார், என்னோடய பேஷண்ட் ஒரு குழந்த 6 வயசு இருக்கும், அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் நிறையா தேவைப்படுது, உங்களால் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்க, அவர் அப்படியே உங்களை ஒரு மாதிரி இலக்காரமாக பார்க்குறாரு, மேலேருந்து கீழே வரைக்கும். உங்களுக்கு அதுவே பிடிக்கல, என்ன இப்படி பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் குழந்தைக்காக நின்று பேசணுமேன்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க. அப்போ அவரும், நான் எதுக்கு உனக்கு பணம் கொடுக்கணும், சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வேணும்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் இது அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு 15லேருந்து 20 அப்படின்னு சொல்வீங்களா, 20 lakhs 50 lakhs தரேன் அப்படிங்கிறாரு. இல்லை சார், crore, ஒரு 15லேருந்து 20 கோடி சார், அவ்வளோ பணம் தேவைப்படுது. லேக்ஸ்னால் நானே ரெடி பண்ணியிருப்பேன், கோடிக்கணக்கில் பணம் ரெடி பண்ண முடியல, என்கிட்ட 25 லட்சம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது அவரும், வாட், என்ன விளையாடுறீங்களா, 20 கோடியை ஈஸியாக வந்து கேட்குற, நீ யாருன்னே தெரியாது எனக்கு. ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் வந்தனா அவ்வளோதான், அதுவும் நீ என்ன அந்த அன்னைக்கு எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்ப, பேஷண்ட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் முத்தம் கொடுக்குவான்னு கேட்குற, அவ்வளோ திமிர் உங்களுக்கெல்லாம் எங்களை மாதிரி ஆளை பார்த்தா அப்படிங்கிறாரு. சார் அது நான் சும்மா சொன்னேன், நீங்கள் பயந்து போயிருந்தீங்க, அதனால கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக சொன்னேன், மற்றபடி தப்பாக இன்டென்ஷன்லாம் நான் சொல்லலை அப்படிங்கிறீங்க. நீ எதுலையோ சொல்லு, எனக்கு ஊசி போடவே வேணான்னு சொல்கிறேன், அத்தனை பேர் பொண்ணுங்க சுற்றி நின்று என் பேண்டை கழட்டி ஊசி போட்டிருக்க, உனக்கெல்லாம் சரி விடு. ஆனால் இங்கே பாரு, என்கிட்ட நீ எந்த ஹெல்ப்பும் கேட்காத, 20 கோடி எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஆனால் இதை வேறு யாராவது வந்து கேட்டிருந்தா யோசிக்காமல் பண்ணியிருப்பேன், பட் கேட்டது நீயாச்சே, எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல, கிளம்பு அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது சார், உங்களுக்கு என்ன தானே பிடிக்கல, அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, ப்ளீஸ் சார் அந்த குழந்தைக்காக ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு கேட்குறது யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல, ஸோ நான் உங்களை நம்பி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹம்பிளாக கேட்குறீங்க. அவர் பார்த்திங்கன்னா வெளியே போன்னு சொன்னேன், கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிடுறாரு. உங்களுக்கு நான் இந்த மாதிரிலாம் போய் யார்கிட்டையும் பணத்துக்காக கை நீட்டி நின்னதே இல்லை, அப்படியே அழகையாக வருது. ஸோ நீங்கள் அப்படியே மறுபடியும் அந்த கோயிலில் போயிட்டு இப்படி நான் அசிங்கப்படுத்த தான் இதெல்லாம் ஆரம்பித்து விட்டியா, நான் பாட்டுக்கு சிவனை என்னான்னு இருந்தேன் இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுதுட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஹோபியோட அம்மா அகைன் அந்த கோயிலுக்கு வரும்போது பார்த்துடுறாங்க. ஸோ பார்த்துட்டு உங்ககிட்ட அவங்க வந்து பேசவே இல்லை, ஏன்னா புரிஞ்சிருச்சு இவன் ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. அப்படியே நேராக ஹோபி வீட்டுக்கு வரவும், டேய் என்ன என்ன நினச்சிட்டு இருக்க, அந்த பொண்ணு உங்கள்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டாளா அப்படின்னு கேட்க, நீ தான் அனுப்பினியாமா, ஈஸியாக வந்து 20 கோடி கேட்குறா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் உனக்கு என்ன பணம் இல்லாமல் இருக்கா,
நம்ம இருக்கிறது 3 பேர் தானே, செத்ததுக்கு அப்புறம் மொத்த பணத்தையும் குழியிலே போட்டு புதைக்க போகிறாங்க. ஒழுங்கா கொடுக்க வேண்டியதாண்டா. ஆ அவன் குழந்தை தானே, குழந்தைக்கு தானே அவள் வந்து கேட்குறா அப்படின்னு கேட்க, எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்காது. அவகிட்ட என்னால் பணம் கொடுக்க முடியாது. வேறு யாராவது கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்பேன். பட் அவளுக்கு நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ இப்படி தான் ஒரு 2-3 நாள் ஆகுது. நீங்களும் பார்த்தீங்கன்னா திருப்ப அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறீங்க. ஏன்னா வேறு வழி இல்லை. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருப்பாரு, நான் கொடுத்துட்டு போய் இது எனக்கு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னங்காட்டிக்கும் அப்படின்னா அவர்கிட்ட பணம் இருக்குது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட்டாக கேட்டு பார்த்தா கொடுக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சாத குறைய கெஞ்சி கேட்குறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா முடியவே முடியாதும் பாரு. ஸோ ஃபைனலாக கடவுளே இன்றைக்கி கடைசி நாள், இன்றைக்கி நான் போகிறேன். இன்றைக்கும் அவன் அதே மாதிரி அசிங்கப்படுத்தி அனுப்புனா சத்தியமாக இதுக்கப்புறம் நான் அந்த பக்கமே போக மாட்டேன். அந்த குழந்தை உன்னோட பொறுப்பில் விட்டுறேன். இப்போவே அந்த குழந்தைய நான் உன்னோட பொறுப்பில் விட்டுறேன். காப்பாற்றணும்னு தோணுச்சுன்னா நீ எனக்கு உதவி பண்ணு, இல்லை அப்படின்னா அப்படியே விட்டுரு. அந்த குழந்தையோட விதி என்னவோ அதுபடி நடந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசு வடைஞ்சு போய் எந்த நம்பிக்கையும் இல்லாமல் தான் இன்றைக்கி அங்கே போகிறீங்க. ஸோ அப்படி போகும்போது அவர் பார்த்திங்கன்னா தினமும் வர அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா எனக்கு வேறு வழி இல்லையே, நீங்கள் என்னை திட்டினாலும் பரவாயில்ல, உங்களுக்கு என்கிட்ட தானே பிரச்சனை, அதையே குழந்தைகிட்ட காட்டுறீங்க, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள். உங்ககிட்ட பணம் இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் கேட்குறேன். ஏன்னா இத்தனை பணம் என்னை நம்பி யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, நான் மட்டும் ஏன் உன்னை நம்பி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல சார், சத்தியமாக எனக்கு எதுவும் சொல்ல முடியாது, ஆனால் ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு மறுபடியும் கேட்குறீங்க. அப்போது ஹோபி பார்த்தீங்கன்னா சரி ஓகே ஒரு டீல் போட்டுக்கலாமா, அந்த டீலுக்கு நீ ஓகேன்னு சொன்னால் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிம்பாரு. நிஜமாவா அப்படின்னு கேட்க, நிஜமாக தான், 20 கோடி கிடையாது, அந்த குழந்தைக்கு மொத்த மெடிக்கல் செலவையும் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் நீ அதுக்கு ஓகே சொல்ல மாட்டியே அப்படிங்க. சார் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் சார், ப்ராமிஸாக நான் கேட்குறேன். அந்த குழந்தைய மட்டும் நீங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டீங்கன்னா எனக்கு போதும். அவன் ஓரளவுக்காக சரியானானா போதும். ஏன்னா அவனுக்கு வயசாக ஆக அவனால் மூச்சு கூட விட முடியாத பிரச்சனை ஆகிடும். அதுவும் இல்லாமல் இந்த நோயெல்லாம் லட்சத்தில் கோடியில் ஒரு குழந்தைங்களுக்கு தான் வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களை மாதிரி ஆட்கள் யாரோ ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணால் கூட அந்த குழந்தைங்களும் நார்மல் மற்ற குழந்தைங்க மாதிரி நிம்மதியாக வாழ்கிறதுக்கு ஒரு வழி இருக்கும்ல. நீங்கள் என்ன சொல்லலாம் கேட்குறேன் சார், நீங்கள் என்ன சொல்லலாம் கேட்குறேன், என் வீடு இருக்குது என்கிட்ட, நான் அதை கூட எழுதி கொடுத்துறேன் அப்படிங்க. உன் வீட்டை வச்சு நான் என்ன பண்ணுறது, உன் வீடு ஒரு 10 லட்ச ரூபா தேருமா அப்படிங்கிறாரு. நோ சார் 25 லட்சம் வரும் அப்படின்னு சொல்ல, ஓ 25 லட்சம் தான் வருமா, சரி எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறாரு. வேறு என்ன சார் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்க, கல்யாணம் பண்ணிக்கிறியா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு நீங்கள் பார்க்க, நான் தான் சொன்னேன்ல நீ ஓகே சொல்ல மாட்டேன் அப்படின்பாரா. இல்லை என்ன ஏன் திடீர்னு இப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்க, தெரில நீ கேட்டல மொத்தம் கொடுக்கவானு, அந்த மாதிரி தான். நான் உன்னை அவ்வளோ இன்டீசென்ட்டாலாம் கேட்கல, கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு தான் கேட்குறேன். நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் சொல்லு, அந்த குழந்தையோட மெடிக்கல் செலவு மொத்தத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே நீங்கள் அப்படியே அமைதியாக நின்றுக்கிட்டே இருக்கீங்க. அவரும் வந்துட்டு உனக்கு 1 வாரம் டைம் தரேன் சரியா, நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லுவாரா. நீங்கள் ஒரே நிமிஷத்தில் ஓகே சார் அப்படிங்கிறீங்க. ஷாக்காக பார்க்குறாரு. நோ சொல்லுவான்னு நினச்சேன், என்ன ஓகேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களே பார்க்க நீங்களும் வந்துட்டு ஓகே சார் இப்போவே கல்யாணம் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கோங்க, நான் ரெடி தான், அந்த குழந்தைய மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா எனக்கு போதும் அப்படிங்கிறீங்க. அவர் அப்படியே யோசிக்கிறாரு, என்ன யாரோ ஒரு குழந்தைக்கு எதுக்கு இவள் லைஃப்பை பணையம் வைக்கிறா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, இங்கே பாரு உன் மேலே நான் ஆசைப்பட்டாலும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு கேட்கல, எனக்கு சொல்லப்போனால் உன்னை சுத்தமாக பிடிக்காது, மேபி எனக்கு கல்யாணம் பண்ணாமல் சும்மா இருக்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டில் எதுவும் பேசக்கூடாது, அதுக்காக ஒரு கல்யாணம், மற்றபடி என்கிட்ட நீ லவ் கேரு ரொமான்ஸு எதுவும் எதிர்பார்க்க முடியாது, எல்லாத்துக்கும் ஓகேவா, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறது ஒன்று, நீ தானாக போய் கொல்லியில் படுத்துக்கிறது ஒன்று அப்படிங்கிறாரு. பரவாயில்ல சார் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் அந்த குழந்தைய மட்டும் பார்த்துப்பீங்களா, ஏன்னா அதுக்கு மட்டும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்க, அப்படிங்கிறாரு. நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து இந்த மாதிரி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குழந்தையோட மொத்த மெடிக்கல் செலவையும் நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு சைன் பண்ணி அவர்கிட்டயே சைன் வாங்கிக்கிறீங்க. அவர் பார்க்கணுமே, இந்த அளவுக்கு போயிட்டியா, சரி ஓகே இனி உன் தலையெழுத்து யார் மாற்ற முடியும்னு சொல்லிட்டு சைன் பண்ணி கொடுத்துட்றாரு. இப்போது அதுக்கப்புறம் அடுத்த நாளே பார்த்திங்கன்னா அந்த குழந்தையோட அம்மாவுக்கு கால் பண்ணி வர சொல்லி அந்த குழந்தைக்கான வீசா பாஸ்போர்ட்லாம் எடுக்கணும்ல ஃபாரின் டாக்டர் கிட்ட கொண்டு போய் காட்டுறதுக்கு, ஸோ அதுக்கான எல்லா ப்ரொசீஜரும் வந்துட்டு இவரோட கம்பெனிலேருந்து ஸ்டாஃப்ஸே வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போது அப்படியே தான் ஒரு 2 நாள் கழிச்சு அவர் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்திருப்பார். அம்மா வந்துட்டு அந்த பொண்ணுக்கு பணம் கொடுத்தியா அப்படின்னு கேட்க, அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக்காக கேட்க, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க,
டேய் நிஜமாக தான் சொல்கிறியா? நல்ல பொண்ணுடா அவ. பரவாயில்ல, உனக்கு இப்படியாவது இப்படி தோணுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டலாம் பேச, பேரண்ட்ஸ்க்கும் எதுவும் தெரியாது உங்கள் 2 பேத்துக்குள்ளே இருக்கிற விஷயம். ஸோ அவங்களும் 2 பேத்துக்கும் பிடிச்சிருக்கும் போலன்னு சொல்லிட்டு ஒரு வித்தின் 1 வீக்லேயே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம்லாம் பண்ணி வச்சிடுறாங்க. ஏன்னா ஹோபி வந்துட்டு கிராண்டெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு, டைம் வேஸ்ட் பண்ண முடியாதுன்னு. அதனால சிம்பிளாக வந்துட்டு கல்யாணம் முடிஞ்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கிளம்பணும்ல, ஹோபியோட வீட்டில் தான் இருக்கீங்க. ஸோ அப்படியே ஹோபியோட வீட்டிலேருந்து அத்தை நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக அவங்களும் டேய் அதுக்குள்ளே போறியா? நேற்று தானே கல்யாணம் ஆச்சு அப்படின்னு ஒரு வாரம் ஆயிடுச்சுலத்த அப்படிங்கிறீங்க. அட ஒரு வாரம் தானே ஆச்சு, நீ ரெஸ்ட் எடு, அவனும் வீட்டில் இருக்கான்ல அப்படிங்க. நீங்களும் சரிதா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக மேலே போய் உட்காந்துருக்கீங்க. என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியல, போர் அடிக்குது. அவர் பார்த்தீங்கன்னா எல்லாரும் லேப்டாப் வந்துட்டு வேலை பார்த்துட்டே இருக்காரு. ஸோ என்னதான் அவர் உங்ககிட்ட எந்த கேரிங்கும் காட்டலைனாலும் கூட அவர் அவ்வளோ பணம் கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். 20 கோடிக்கு மேலே அப்படிங்கும்போது சும்மாவா? ஸோ யார் என்னன்னே தெரியாத ஒரு பர்சனுக்காக அவரும் செலவு பண்ணியிருக்காரு. அதனால நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்துருக்காரு, நம்ம இவரை நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக நல்லா சமைச்சாலாம் கொண்டு வந்து கொடுத்தா அவர் பார்த்தீங்கன்னா நீ சமைக்கிறது எனக்கு வேண்டாம் அப்படிம்பாரு. ஆசையாக நீங்கள் அவருக்கு ஏதாவது ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுத்தா, அதாவது என்னதான் அப்படி சொல்லியிருந்தாலும் கூட கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த சின்ன சின்ன விஷயம்லாம் தோணும்ல, இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ணுறீங்க. பட் அவர் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு மூஞ்சி காட்டிகிட்டே தெரிகிறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு தெரியாது. இப்போ அப்படியே தான் ஒரு மந்த்து போகுது. அவங்களும் பார்த்திங்கன்னா ஏய் வீட்டில் சாப்பிட மாட்டியா, நீ சாப்பிடு, ஒயன் நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்தேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போக நீங்களும் சரிங்கத்தன்னு சொல்லிட்டு அவருக்கு சாப்பாடு எடுத்து வைக்க அவர் பார்த்தீங்கன்னா நீ எனக்கு சாப்பாடு வைக்க வேணாம், நீ வைக்கிறதெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது, எனக்கு மூஞ்ச பார்த்தாலே பிடிக்கல அப்படிங்கிறாரு. நீங்களும் நான் அப்படி என்ன தான் பண்ணிட்டேன், ஊசி போட்டது குத்தமா அப்படின்னு கேட்குறீங்க. ஊசி போட்டது குத்தம் இல்லை, ஆனால் அந்த அன்றைக்கி நான் அவமானப்படுத்தினேன்ல, எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நான், உன் கூட இருக்கிற நர்ஸெல்லாம் வச்சு சிரிக்க வச்சு அசிங்கப்படுத்தி எனக்கு எவ்வளோ கேவலமாக இருந்திருக்கோம். இதெல்லாம் நான் மறப்பேன் நினச்சிட்டியா? உன்னை பழி வாங்க தான் இந்த கல்யாணமே, சொன்னேன்ல ஏற்கனவே, சொல்லி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு அழுகையாக வருது. அப்போது அவரும் பார்த்தீங்கன்னா என்ன இங்கேருந்து எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கலாம், இங்கேருந்து போயிடலான்னு தோணுதா அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை முறைக்கிறீங்க, ஏன்னா அவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டு இருக்காரு தினம். ஸோ நீங்கள் இப்படி முறைக்கவும் போயிடலாம், உன்னோட விருப்பம் தான், உனக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னா போயிடு, டிவோர்ஸ் வேணாலும் கொடுக்குறேன் வாங்கிட்டு போயிடு, ஆனால் அந்த குழந்தையோட ட்ரீட்மெண்ட் பணத்தை ஸ்டாப் பண்ணிடுவேன், கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் இல்லை எனக்கு எங்கேயும் போக தோணலை, டிவோர்ஸ்லாம் வேணாம், நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாரு. ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு போயிடுவீங்க. நீங்கள் அப்படியே அழுதுட்டு போகிறது பார்த்தீங்கன்னா அத்தை இவ்வளோ நேரமும் வெளியே நின்று கேட்டிருப்பாங்க, பணம் எடுக்காமல் போயிட்டுன்னு உள்ளே வரலான்னு பார்த்தா இங்கே இத்தனை விஷயம் நடந்திருக்குது. ஸோ அந்த செஃப் இருக்காங்களே அவங்களும் ஃபுல்லாக சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி தான் சார் பேசிகிட்டு இருக்காரு, பாவம் அந்த பொண்ணு அழுதுச்சு தெரியுமா, நான் கூட 2 பேரும் ஹாப்பியாக இருக்காங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல இவனா இப்படி சொல்லவும் உங்களோட அத்தையும் அப்படின்னா எல்லாமே பொய்யா, இவன் பழி வாங்குறானா, ஊசி போட்டதுக்கு பழி வாங்குறானா, போய் இதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால நம்பவே முடியல. இப்போ நீங்கள் போயிருப்பீங்க, நீங்கள் போனதுக்கப்புறம் அத்தை பார்த்தீங்கன்னா நேராக உள்ள வந்து டேய் சாப்பிட்டு முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்க ஆச்சுமா இந்த ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படிங்கிறாரு. ஹோபா உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்களா, நைட்டு பேசிக்கலாம் வேலைக்குது அப்படிங்க, எனக்கு டைம் இல்லை இப்போவே நான் பேசணும் அப்படிம்பாங்களா. என்ன ஏன் ஒரு மாதிரி பேசுகிறீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்க நீ அவளை பழி வாங்குறியா எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் எதாவது தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி லைட்டாக சிரிக்கிற மாதிரி பேச நீ என்கிட்ட சிரிச்சே பேச மாட்டேன், எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்ல இங்கே பாரு, தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணாத, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, கஷ்டப்படுத்தாத, எதுக்கு இப்படி பண்ணுற, அவளுக்காக ஒன்று அந்த பணத்தை கேட்கல, யாருன்னே தெரியாத ஒரு குழந்தைக்கு தானே கேட்டா, நீயும் யாருன்னே தெரியாத ஒரு குழந்தைக்கு தானே உதவி பண்ணுற, அதுக்கு எதுக்கு இவ்வளோ டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க, எனக்கு தெரியாமல் அப்போ நீ இத்தனை நாள் அவளை இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தியா, அவள் இருக்கவே பிடிக்காம தான் இங்கே இருக்காளா, அது எப்படிடா இப்படி பண்ண முடியுது உங்களால் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ஹோபியும் ஏன்னா எனக்கு அவளை பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அம்மா பார்த்தீங்கன்னா அப்படி எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நீ தானே வந்து கேட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் பழிவாங்க தான், அவள் அன்னைக்கு அவள் கூட இருக்கிற நர்ஸ் எல்லாம் வச்சு எப்படி சிரிச்சா தெரியுமா, எவ்வளோ அசிங்கப்பட்டுனாங்க தெரியுமா, எனக்கு அதெல்லாம் மறக்கவே முடியல, எவ்வளோ பெரிய ஆள் நான், என்னை போய் அவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்காங்க, ஹாஸ்பிட்டலுக்கு உடம்புக்கு முடியாமல் போனால் அப்படி தான் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு அதை சொல்ல இவங்களுக்கு ஷாக்காக இருக்குது. இதெல்லாம் ஒரு விஷயம், நீ அவளை பழி வாங்குறியா அப்படின்னு கேட்க ஆமாம்
நானாக ஒன்றும் அவளை பழி வாங்கணும்னு நினைக்கல. அவளாக தானாக வந்து சிக்குனா இருந்த கோவத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்காகலாம் பிடிக்கும்னு சொல்ல முடியாது, எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லுவார். அப்போது அம்மா பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீ உயிரோட இங்கே நின்று இப்படி பேசிகிட்டு இருக்கிற பார்த்தியா, இதுக்கு காரணமே அந்த பொண்ணு தான். அவள் மட்டும் அன்றைக்கி ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தானா செத்துருப்படா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, அன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்களா, ஸோ அவருக்கு ரொம்ப குளிர்ஜரமாக இருந்திருக்கும். அந்த ஃபீவர்லாம் பார்த்தீங்கன்னா வைரல் ஒரு மாதிரி தலைக்கு ஏறும்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா சீக்கிரம் காப்பாற்ற முடியாது. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய டிசீஸ் ஆகிடுச்சுன்னு வைங்களேன், ஸோ அந்த ஸ்டேஜுக்கு போகிற கண்டிஷனில் இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட் ஃபுல்லாக அங்கே இருந்து அவருக்கு கண்ணு முழிச்சு ஃபுல்லாகவே ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. அதுவும் இல்லாமல் மெடிசன் கூட கொஞ்சம் இருந்திருக்காது. அவசரமாக ஓடி போய்ட்டு வெளியே வாங்கிட்டு வந்திருப்பீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அவரை காப்பாற்றிருப்பீங்க. ஈவன் ஃபிக்ஸ் கூட வந்திருக்கும். ஆனால் அவருக்கு அது எதுவுமே ஞாபகம் இல்லை. ஸோ அன்றைக்கி முழுசாகவே அந்த பொண்ணு தான் உன்னை வந்து பார்த்துக்கிட்டா அப்படிங்க. பணம் கொடுத்தா எல்லாரும் தான் பார்த்துப்பாங்க அப்படிங்கிறாரு. அவள் 10 பைசா கூட வாங்கலை. அவள் ஏதாவது பணம் கொடுக்கணுன்னா ஹாஸ்பிட்டலில் கொண்டே கொடுத்துருங்க, எனக்கு வேணாம், எனக்கு அவங்க சம்பளம் கொடுக்குறாங்கன்ட்டு போனான். எப்படிரா இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தானாக வந்து சிக்கிறாங்க அப்படின்னு கேட்டு ரொம்ப கேவலமாக திட்டிட்டு போயிடுறாங்க. ஹோபிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கில்ட் ஆகிடுது. ஆஃபீஸில் போய் உட்காந்துட்டு இதே தான் யோசிக்கிறாரு, இதெல்லாம் இவ எப்போ பண்ணா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, இவர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டைம் காய்ச்சல் வந்திருக்கும் ஆஃப்டர் மேரேஜ். ஆனால் கண்டுக்கவே இல்லை. உங்களுக்கு ஒரு டேப்லெட் கூட எடுத்து கொடுக்கல, உங்களால் எந்திரிச்சிருக்கவே முடியாது, கை காலெலாம் ரொம்ப வலி இருந்திருக்கும். அப்போ கூட உங்களை கண்டுக்காம உனக்கு வேணா நீ எடுத்துக்கோ அப்படின்ட்டு போயிருப்பாரு. அதெல்லாம் அப்படி நினச்சி பார்த்துட்டு, அப்படின்னா அவள் அப்பா அந்த டைமில் எவ்வளோ ஹர்ட் ஆயிருப்பாள்ல, அவள் என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டும் கூட நான் இப்படியெல்லாம் இருந்திருக்கேன். சொல்லப்போனால் அவளுக்காக கூட அவள் பணம் கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் உரைக்குது அந்த மூளைக்கு. ஸோ இந்த மாதிரி இப்படி யோசிச்சுட்டே இருக்க, இப்போ அப்படியே ஆஃபீஸில் இருக்கிற ஸ்டாஃப் கிட்டேயெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கைண்ட்னஸ் வருது. லைக் எல்லாத்துக்கிட்டையும் எரிஞ்சு விழுவார். ஆனால் எல்லாரும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் நல்ல பசங்களா நல்ல பொண்ணுங்களாக தானே இருக்காங்க. அப்படி எல்லாத்தையுமே பர்சனலாக கொஞ்சம் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எல்லாருமே என்னதான் சும்மா பேசிக்கிட்டு இருந்தாலும் என்னதான் பேசுகிறாங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு இருக்கிற அந்த கஷ்டம், யார்கிட்டையும் சொல்ல முடியாத விஷயம், பக்கத்து வீட்டில் சொந்தக்காரங்கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த கூட வேலை செய்கிறவங்ககிட்ட சொல்லி ஷேர் பண்ணிக்கிட்டு அப்படியே அவங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் அப்படி குறைச்சிட்டு தான் வேலை செய்கிறாங்க. அப்படி எல்லாத்தையும் பார்க்கும்போது தான் அப்போது எல்லாத்துக்கும் இத்தனை பிரச்சனை இருக்கா, அதனால ஒருத்தர் பேசிக்க கூட செய்கிறாங்களா, நம்ம தான் எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமா, ரோபோ மாதிரி நம்ம இருக்கிறது இல்லாமல் அவங்களையும் ரோபோ மாதிரி ஆக்குறோமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப கைண்டாக நடந்துக்கிறத விட எல்லாத்துக்கும் போனஸு அது இது ஹைக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சம்பளம்லாம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு. யாருக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு பர்சனலாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சொல்லாமையே வந்துட்டு சேலரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாறிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் குழந்தைக்கு பண்ணணும், அதாவது வேறு ஒரு குழந்தைக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் விஷயமா வெளியூர் போயிருப்பீங்க. அப்போ ரிட்டன் நீங்கள் திரும்பி வரும்போது திரும்ப இந்த நரகத்துக்குள்ளே போகணுமா, ஒரு மாதம் நிம்மதியாக இருந்தேன், இப்போ அகைன் இதுக்குள்ளே, கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்காம தான் உள்ளே போகிறீங்க. ஸோ மேலே போய்ட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்க. அப்போது ஹோபி பார்த்தீங்கன்னா காஃபி கொண்டு வந்து அங்கே வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, காஃபி வேணால் அங்கேயே குடிச்சிட்டு வர வேண்டானே, இங்கே வரைக்கும் எது கொண்டு வந்து குடிக்கிறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு குளிக்க போயிடுறீங்க. ஸோ குளிச்சுட்டு வந்து பார்த்தா காஃபி அங்கேயே இருக்குது, ஆளை காணோம். என்னது எதுக்கு இங்கெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே போயிட்டு, அக்கா தலைவலிக்குதுன்னு கேட்டேன்ல, காஃபி போட்டிங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ கேட்டு வந்திருப்பீங்க அந்த யூனாக்காட்ட. ஸோ அவங்களும் நான் அப்போவே போட்டேன்டா, ஹோபி தம்பி வந்து எடுத்துகிட்டு போனார் அப்படின்னு சொல்ல, அவர் எடுத்து போயிட்டாரா, எனக்கு இன்னொரு காஃபி போட்டு தர முடியுமா ப்ளீஸ் அப்படின்னு கேட்க, போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட போகும்போது, யூனாக்கா இங்கே பாருங்க அப்படின்னு ஹோபி கூப்பிடுறாரு. என்னப்பா அப்படின்னு கேட்க, எனக்கு ஒரு ஜூஸ் போடுங்க இப்போவே அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு அதானே, நமக்குன்னு எதுவும் பண்ணிட மாட்டக்கூடாது, கர்மம் நரகம் இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மேலே போய் உட்காந்துக்கிறீங்க. அப்போ அவரும் மேலே வந்து உட்காந்துட்டு, இந்த காஃபி ஆறிடுச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு வேண்டாம் நீ குடிச்சிக்கோ அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, குடி இல்லைனா மெடிக்கல் மருந்து செலவெல்லாம் கட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்ல எடுத்து குடிக்கிறீங்க. சூடாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல, நீ வாய் வச்சுட்ட அதனால் எனக்கு வேணாம் நீயே குடி அப்படிங்கிறாரு. அதாவது ஈகோ இடிக்குது, நார்மலாக கொடுத்து பேசுகிறதுக்கு இடிக்குது ஈகோ. அதனால் இவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். அடுத்தது நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வருவீங்க, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்காரு. நீங்கள் அதை பார்த்துட்டு, எதுக்கு என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க, உங்கள் கப்போர்டில் வைக்கக்கூட கூடாதா அப்படின்னு கேட்க, அப்படியெல்லாம் சொல்ல, இது போட்டுக்கோ அப்படிங்கப்பாரா. நான் இதை போடணும் அப்படின்னு நீங்கள் கேட்க, ஏன்னா நீ போட்டு தான் ஆகணும், நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறாரு. நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்க, மெடிக்கல் செலவு அப்படிம்பாரா.
அப்படியே கோவத்தில் அந்த துணியை எடுத்துகிட்டு போயிட்டு அதையே போட்டுட்டு வரீங்க. ஸோ இப்படியே தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களுக்கு அதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, உங்களை கேர் பண்ணிக்கிறது கூட பார்த்தீங்கன்னா இப்படி பிளாக்மெயில் பண்ணி பண்ணி தான் பண்ணுறாரு. இல்லைன்னா நீங்கள் அதை மாட்டேன்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வேலைக்கு போயிருப்பீங்க. ஸோ வேலை பண்ணிகிட்ருக்க அடுத்த பேஷண்ட்டுன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஸோ இவர் தான் உள்ளே வராரு. இங்கே எதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் படபடப்படன்னு இருக்குது. அப்புறம் அடிக்கடி ஷிவர் ஆகுது. அப்புறம் அப்புறம் எங்கே பார்த்தாலும் யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிறாரு. ஆ என்ன கண்ணில் ஏதாவது பிரச்சனைனா கண் டாக்டர்கிட்ட போக வேண்டியதானே, எனக்கு அதெல்லாம் பார்க்க தெரியாது அப்படின்னு சொல்ல, நீ டாக்டர் தானே பாரு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்க, என்ன விளையாடுறீங்களா, உடம்பு சரியில்லைன்னா சொல்லுங்கள் ஊசி போட்டு அனுப்புகிறேன், ஆனால் உங்களுக்கு தான் ஊசி போட்டால் பிடிக்காதுல்ல, மாத்திரை கொடுத்து அனுப்புகிறேன் அப்படிங்க. இல்லை எனக்கு காய்ச்சல் ரொம்ப அடிச்சிச்சு நைட்டு, இப்போ விட்டுருச்சு, திரும்ப நைட்டு காய்ச்சல் அடித்தா நான் என்ன பண்ணுறது, அதனால் ஊசி போடு அப்படிங்கிறாரு. ஊசி தான் உங்களுக்கு பிடிக்காதே, அதுக்கு தான் பழி வாங்குவீங்களே, ஊசி போடுறதுக்கெல்லாம் பழி வாங்குகிற ஆட்கள் இந்த ஊரில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை பார்க்க, இப்போ என்ன நான் இங்கே ஒரு பேஷண்ட்டாக வந்திருக்கேன், நீ ஊசி போடவே மாட்டியா அப்படின்னு கேட்க, போய் படுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் அப்படியும் காதுகிட்ட வந்து அப்படியே உங்களை பார்க்க, என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு இருக்குது, இப்படி கிட்ட க்ளோஸாக வர்றது. ஸோ அவரும் முத்தம் கொடுப்பியா அப்படின்னு கேட்க அப்படியே முறைக்கிறீங்க. அவரும் நீ கேட்டால் ஒன்றும் இல்லை, நான் கேட்டால் மட்டும் தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இதே மாதிரி ஆங்கிளில் இதே டோனில் பேசிட்டு போய் மேலே படுத்துக்கிறாரு. உங்களுக்கு லைட்டாக ஒன்றும் புரியல. இப்போ என்ன கேட்டான், நான் கேட்ட தப்பு இவன் கேட்ட தப்பு என்னமோ சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பூஜா அங்கே போய் பாரு, கை காலெல்லாம் பிடிங்க, அப்புறம் பேண்ட்டு கொஞ்சம் கழட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, அவர் வந்துட்டு யாரும் என்ன தொடாதீங்க அப்படின்னு கத்துறாரு. நீங்கள் அப்புறம் எதுக்கு ஊசி போடும்போது ஆடி எல்லாம் ஊசி உள்ள உடஞ்சி போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கா அப்படின்னு நீங்கள் கேட்க, இல்லை நான் ஆட மாட்டேன், யாரும் கிட்ட வராதிங்க அப்படிங்கிறாரு. அப்போ சரி ஓகே நீங்களே திரும்பி படுங்க, யாரும் பிடிக்க வேணாம், அப்புறம் பூஜா பேண்ட்டை மட்டும் கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுன்னு சொல்ல, தொடாத அப்படிங்கிறாரு. அவள் விற்குன்னு பயந்துருப்பா, கையை கொண்டு வரும்போது தொடாதன்னா பயந்துக்குவாள், அவள் விற்குன்னு கத்துவா, அவளும் பயந்துடுறான். அப்போ நீங்களும் என்ன அப்படின்னு கேட்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஏன் எனக்கு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க, கட்டின புருஷனை இப்படி படுக்க வச்சுட்டு இன்னொருத்தையை கூப்பிட்டு பேண்ட்டை கழட்டுங்கிற, உனக்கெல்லாம் அறிவே இல்லையா அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. பூஜாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிட்டா, சிரிக்கவே வருது அவளுக்கு. அப்போ நீங்களும் ஹலோ நான் ஒன்றும் இதெல்லாம் பண்ண சொல்ல, லைட்டாக லூஸ் தான் பண்ண சொன்ன அவள் நர்ஸ் அவள் அதான் பண்ணுவா அப்படின்னு சொல்ல, இவர் பார்த்தீங்கன்னா அது மற்றவங்களுக்கு உன் புருஷன் பேண்ட்டையும் அவங்க தான் லூஸ் பண்ண சொல்லுவியா, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. நீங்கள் வந்துட்டு பூஜா நீ கொஞ்சம் வெளில போ அப்படின்னு சொல்ல, ஓகே டாக்டர் அப்படின்ட்டு அவளும் ஓடிடுறா. ஸோ உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அவள் போனதுக்கு அப்புறம் ஸ்க்ரீனை எழுதி விட்டுட்டு என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, எதுக்கு இப்போ நர்ஸ் முன்னாடி இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, என்ன நினைப்பாங்க எல்லாரும் அப்படிங்க. அவர் பார்த்தீங்கன்னா என்னமோ நினச்சிட்டு போட்டோம் எனக்கு என்ன அப்படிங்கிறாரு. உங்களுக்கு முதல்ல காய்ச்சலே இல்லை, இப்போ எதுக்கு ஊசி அப்படின்னு கேட்க, அடிக்குது காய்ச்சல் போட்டு விடு அப்படிங்கிறாரு. விஷ ஊசி தான் போடுவேன் பரவாயில்லையா அப்படின்னு கேட்க, போடு உன் கையால் தானே போடுற அப்படிங்கிறாரு. இல்லை எனக்கு புரியல, கொஞ்ச நாளாக ஏன் ஒரு மாதிரி வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் வித்தியாசமாலாம் பிஹேவ் பண்ணல, உன்னை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறேன், உன்னை பழி வாங்க தானே கல்யாணம் பண்ணேன், அதான் பழி வாங்கிட்டுருக்கேன் அப்படிங்கிறாரு. இதுக்கு பேர் பழி வாங்குறதா, எனக்கு தெரியாமல் நீங்கள் கேர் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சு பண்ணுறீங்களான்னு தெரில, ஸோ தெரியாமல் தான் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பண்ணுறதெல்லாம் பழி வாங்குற மாதிரி இல்லை, கேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பண்ணாதீங்க, தேவையில்லாமல் எனக்கு ஒரு ஹோப் கொடுக்காதீங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி இருங்க, நானும் அப்படி பழகிக்கிறேன். திடீர்னு கொஞ்ச நாள் கேர் காட்டி பாசம் காட்டி அப்புறம் மறுபடியும் பழி வாங்குற மோடுக்கு போயிட்டிங்கன்னா என்னால் அதெல்லாம் தாங்கிக்க முடியாது, சரியா? நான் டாக்டராக இருந்தாலும் நார்மலான ஒரு பொண்ணு தான், சரியா அப்படின்னு கேட்க, அவர் பார்த்தீங்கன்னா டாக்டராக இருந்தாலும் என்ன, நார்மலான பொண்ணாக இருந்தாலும் என்ன, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வருது சகஜம் தானே அப்படிங்கிறாரு. நமக்குள்ளே சண்டை வரல, நம்ம சொல்லப்போனால் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே நம்ம இல்லை, சரியா? நீங்கள் என்ன ரிவெஞ்சுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, அந்த ரிவெஞ்சுக்கான காரணம் நான் உங்களுக்கு ஊசி போட்டது, இப்போ திரும்ப ஊசி போடுன்னு கேட்குறீங்க, இன்னும் இதுக்கு என்னென்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல, கேவலமாக இருக்குது, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நான் அடங்கி போகிறேனேன்னு, திரும்பி படுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல, அவரும் பார்த்தீங்கன்னா திரும்பி படுத்துக்கிறாரு. ஆனால் பயம் செம்மையாக இருக்குது. இப்போ அப்படியே நீங்கள் அந்த இன்ஜெக்ஷன் எடுக்க வைன் மெதுவாக போடுறியா அப்படிங்கிறாரு. கையை எடுங்க அப்படின்னு சொன்னால் அவர் பார்த்தீங்கன்னா கை வச்சு அப்படியே அரைச்சி பிடிச்சிக்கிறாரு, லைக் அப்படின்னா மறைச்சிக்கிறாரு. ப்ளீஸ் மெதுவாக போடேன் அப்படின்னு சொல்ல, இம்சை பண்ணிட்டு இருக்காதீங்க, ஊசியை போட்டு நான் அடுத்த பேஷண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பயந்துகிட்டே இருக்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா
அவரோட கையெழுத்து அவரோட வாயில் வச்சுட்டு கடிச்சிக்கோ நல்லா அப்படின்னு சொல்ல அவர் வேறு வழி இல்லாமல் நறு கடிச்சிக்க, நீங்களும் ஊசியெல்லாம் போட்டு முடிச்சுட்டு தேய்ச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அன்னைக்கெல்லாம் நீ தானே தேய்ச்சி விட்ட, இன்றைக்கி மட்டும் என்ன தேய்க்க சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. அன்னைக்கு நீங்கள் எனக்கு பேஷண்ட் அப்படின்னு சொல்ல, அப்போ இன்னைக்கு அப்படின்னு சொல்லுவாரா? தெரியல, இது பேஷண்ட் கணக்குலேயும் வராது, புருஷன் கணக்குலேயும் வராது. சரியா, நீங்களே வேணா தேய்ச்சிக்கோங்க, இல்லைன்னா நல்லா வீங்கிக்கும், அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு தேய்ச்சி விடு வலிக்குது அப்படிங்கிறாரு. உங்களுக்கு கடுப்பாகுது, நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்க, அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களையே பார்த்துட்டு நிற்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, எதுக்கு இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்க, இல்லை அன்றைக்கி என்னமோ வரும்போது யாருன்னு கூட தெரியாது, ஆனால் நீ என்கிட்ட முத்தம் கொடுக்குறேன்னு சொன்னேன், இன்றைக்கி நான் வந்திருக்கேன் எதுவுமே சொல்லலை அப்படிங்கிறாரு. ஐயா, நீங்கள் வந்தால் நான் என்ன வர போகிறவங்கெல்லாம் முத்தம் கொடுத்துட்ருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா? இல்லை, அன்னைக்கு சொன்னேன்ல, இன்றைக்கே கேட்க மாட்டேங்கிற முத்தம் வேணுமான்னு அப்படின்னு கேட்பாரா? உங்கள் போக்கே சரியில்லைங்க, நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அவர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த படுக்க வச்சுருப்பாங்களே ஸ்ட்ரக்சர் மாதிரி ஊசி போடுறதுக்கு, அதில் உங்கள்கிட்ட உட்கார வைக்க, என்ன இப்போ எனக்கு ஊசி போட போறியா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை, முத்தம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு ஷாக்காக இருக்குது, என்ன திடீர்னு இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, நான் மாறிட்டேன், உனக்கு நான் மாறினது புரியவே மாட்டேங்குது, தெரியவும் மாட்டேங்குது, நான் முன்ன மாதிரி இல்லை தெரியுமா, ஆஃபீஸில் எல்லாத்துக்கிட்டையும் கைண்டாக இருக்கிறேன், எல்லாத்துக்கும் சம்பளம் சேர்த்து கொடுக்குறேன், யாரையும் திட்டுறதில்ல, அம்மா அப்பா கிட்ட கூட கேரிங்காக பேசுகிறேன், உன்னையும் கேரிங்காக தான் பார்த்துக்க ட்ரை பண்ணுறேன், ஆனால் அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது நான் பண்ணுறது, அதனால் எனக்கு எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல, அன்னைக்கு நீ தான் என்னை காப்பாற்றினியா என்ன, ஏன் என்கிட்ட நீ சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்குறாரு. நான் ஒரு டாக்டர், நான் தான் உன்னை காப்பாற்றினேன்னு ஊரில் இருக்கிற எல்லாத்திட்டையும் போய் சொல்ல முடியாது, அது என் வேலை அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் இவர் பரவாயில்ல, வேலையாக இருந்தாலும் நீ என்னை காப்பாற்றிருக்க, அதுவும் இல்லாமல் அந்த குழந்தைக்காக தான் நீ என்னை கல்யாணமும் பண்ணின, நீ இவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்க, ஆனால் நான் உன்னை இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன், நீ ஆசையாக என்கிட்ட பேசும்போதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கேன், திட்டியிருக்கேன், எல்லாத்துக்கும் மன்னிச்சுக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் முடியாது அப்படிம்பீங்க. ஏய், நல்ல பொண்ணுன்னு இப்போ தானே சொன்னேன், மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லுவாரா? யார் சொன்னா நல்ல பொண்ணுன்னு? நான் அந்த பையனுக்காக மட்டும்தான், அந்த ட்ரீட்மெண்ட்காக மட்டும்தான் வாயை மூடிக்கிட்டு இருக்கேன், நான் ஒன்றும் நல்ல பொண்ணெல்லாம் கிடையாது, மரியாதை போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இறங்க பார்த்தா அவர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கட்டி பிடிச்சிக்குவார். நீங்கள் விட்டு அப்படின்னு சொல்ல முடியாது, மன்னிச்சிட்டேன்னு சொல்லு அப்படிங்கிறாரு. சரி மன்னிச்சிட்டேன் விடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்போ முத்தம் கொடு அப்படின்னு கேட்க, அப்படிங்கிறீங்க. அன்றைக்கி கேட்டல்லடி, இன்றைக்கி என்ன, அன்றைக்காவது ஒரு பேஷண்ட்டாக வந்தேன், இன்றைக்கி புருஷன் தானே, கேட்டால் என்ன கொடு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டே இருக்க, சரி அப்போது நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களோட 2 கணத்தையும் கப் பண்ணி பிடிச்சிக்க, நீங்கள் வேண்டாம் இது ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறீங்க. ஹாஸ்பிட்டல் தான் நீ அன்றைக்கி அப்படி சொன்னேன், எங்கே ஆரம்பிச்சது, இங்கே தானே எல்லாம் ஆரம்பிச்சது, இங்கேயே நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி பார்த்தீங்கன்னா அப்படியே உங்கள் கணத்தில் கிஸ் பண்ண, நீங்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறல்ல அப்படிங்கிறீங்க. பரவாயில்ல, நான் ரொம்ப நாள் வேஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது, சாரி, நான் எத்தனை நாள் உன்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணோம் அவ்வளோத்துக்கும் மன்னிப்பு கேட்டுறேன் அப்படிங்கிறாரு. சரி மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்னால் நான் இப்படி தான் கேட்பேன்னு சொல்லிட்டு பேஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் தள்ளி விட்டுட்டே இருக்கீங்க. அவர் பார்த்தீங்கன்னா சரி ஓகே, இப்போ நான் ஒரே மன்னிப்பாக கேட்டுறேன் மொத்தமாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு உங்கள் கிட்ட வர, அப்போ நீங்களே லைட்டாக கொஞ்சம் ஷை ஆகிட்டு அப்படி நின்றுட்டே இருக்கிறீங்க. அவரும் என்னடி ரியாக்ஷனே பண்ண மாட்டேங்கிறேன்னு கேட்க, இன்னும் கோவமா அப்படிங்கிறாரு. இல்லை, நீ அப்படியெல்லாம் பண்ண ஆரம்பித்தது எனக்கெல்லாம் மறந்துடுச்சு, எனக்கு தெரியும் நீ ஒரு ஃபன்னியான கேரக்டர் தான், ஆனால் வெளியே தான் சிடுமூஞ்சாக தெரிகிற, ஸோ நீ எப்படியோ ஒரு நாள் இந்த மாதிரி வருவேன்னு தெரியும், வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வருவேன்னு தெரியாது அப்படிம்பீங்களா? அவரும் அப்புறம் என்ன கிஸ் பண்ணு அப்படின்னு கேட்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாய்க்கு வச்சுக்கிட்டு போவீங்க. நினப்பு தான் கண்ணாமலைங்க கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது, அவ்வளோதான். ஓகே டியர், ஸோ ஹாப்பியாக நீங்கள் இந்த ஒன் ஷாட் இதோட நான் முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த குட்டி பையனுக்கால அவனுக்கும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்குது. ஸோ அந்த நோய்க்கு ஃபுல்லான க்யூர் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நெட்டில் படித்தேன் டியர். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிற விஷயம்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது சொல்கிறேன்னா எனக்கா தெரியாது, நெட்டில் சர்ச் பண்ணி தான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு நோய் இருக்காமா, அது லட்சத்தில் ஒரு குழந்தைங்களுக்கு தான் வருமா, ரொம்ப ரேராமா,
அதுக்கு சொல்லப்போனால் ஏதோ ஜெனட்டிக் ட்ரீட்மெண்ட்டுன்னு என்னமோ சொன்னாங்க. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு 15 கோடியிலேருந்து 20 கோடி வரைக்கும் ஆகும். அதுவும் இல்லாமல் வருஷத்துக்கு செலவு பார்த்திங்கன்னா எவ்வளவோ போட்டிருந்துச்சு. இந்த ஃபிசியோதெரப்பி என்னென்னமோ தெரப்பி என்னென்னமோ எல்லாமே சேர்த்து அடிக்கடி நிறையா பணம் தேவைப்படுமா. ஆனால் முழுசான க்யூர் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அந்த மாதிரி தான் நெட்டில் போட்டிருந்துச்சு. ஸோ ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சர்ச் பண்ணி சொல்லியிருக்கேன் டியர். ஏதாவது இதில் சின்ன மிஸ்டேக் இது பண்ணியிருந்தேன்னா கூட ப்ளீஸ் என்னை மன்னிச்சிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் சொல்லியிருக்கேன். சரி ஓகே, ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா ப்ளீஸ் என்னை மன்னிச்சோ. அண்டு என்ன சொல்ல வந்தேன், ஆக்சுவலாக நான் சொல்ல வந்தது என்னென்னா, நிறையா பேர் இருக்காங்க டியர். டாக்டர்ஸ் எல்லாம் முக்கால்வாசி பணத்துக்காக பணம் பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறவங்களாக இருந்தாலுமே எங்கள் ஊரில் இருக்கிறவங்களாம் முக்கால்வாசி அப்படி தான். ஸோ நான் எங்கள் ஊரில் வந்துட்டு எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் போகவே மாட்டேன். சும்மா அம்மாவுக்கு காய்ச்சல்னா கூட நான் வேறு பக்கம், அதாவது எங்கள் டிஸ்ட்ரிக்டில் எங்கள் தாலுக்கா விட்டு நான் வேறு ஒரு தாலுக்காவுக்கு தான் கூப்பிட்டு போவேன். ஸோ அங்கே வந்துட்டு ஒரு டாக்டர் 2-3 டாக்டர் வந்துட்டு நல்லவங்க இருக்காங்க. அதாவது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான், பட்டு பணத்துக்காக வேலை செய்ய மாட்டாங்க. அவங்க ஃபஸ்ட்டு க்யூர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் இருப்பாங்க. அதனால் நான் அப்படி தான் கூட்டிகிட்டு போவேன், அம்மாவை கூப்பிட்டு போனாலும் கூட. ஸோ அதான் டாக்டர்ஸ் நிறைய பேர் நல்லவங்களும் இருக்காங்க, நிறையா பேர் கெட்டவங்களும் இருக்காங்க, பணத்துக்காக மட்டுமே இருக்கிறவங்களும் இருக்காங்க, அட் த சேம் டைம் எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரி யாருக்காகனா, எந்த ஒரு டாக்டர் தன்னோட பேஷண்ட்டை தன்னோட ஃபேமிலியாக நினச்சி அவங்களுக்காக அட்லீஸ்ட் பணம் கொடுக்க முடியாட்டியும் கூட வருத்தப்பட்டு ஒரு செட்டு கண்ணீர் சிந்துறாங்களோ அந்த ஒரு டாக்டர்ஸ்க்காக இந்த ஸ்டோரியை நான் சமர்ப்பணம் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட டியர்ஸ் யாராவது ஃப்யூச்சரில் டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தாலும் கூட கண்டிப்பாக நீங்கள் டாக்டர் ஆவீங்க. அப்படி நீங்கள் டாக்டர் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு டாக்டராக ஆகுங்க. சத்தியமாக நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஈவன் ஒரு வேளை என்னால் பார்க்க முடியாத இடத்துலையோ பார்க்க முடியாத நிலைமையில இருந்தாலும் கூட, செத்தே போயிருந்தாலும் கூட என்னோடய ஆன்மா அதை நினச்சி சந்தோஷப்படும். ஏன்னா நீங்கள் எல்லோரும் என்னோட டியர்ஸ் இல்லையா? எல்லோரும் நல்ல கைண்டான சோலாக இருப்பீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். அதனால் அவ்வளோதான், என்ன சொல்லணும், இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். சரி கிடையாது, டட்டா பாய் சராங்க. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?